Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இவ்வளவு வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பூரணமான நன்றியை தெரிவிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தணும். நம்மளை வழி நடத்தும் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை நான் அல்லேலூயா கர்த்தருக்குள்ள பலப்படுவோம். இந்த அருமையான நாளை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நன்றி போதாது, வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லுகிறேன். பாக்கியவான், புத்திசாலி. நல்ல தேவனுக்கு நன்றி. என் தேவனே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக கர்த்தரை அறிந்திருக்கிறோம். நாங்கள் பிறப்பால் கர்த்தரை அறிந்தவர்கள் கிடையாது. இந்த 6 மாச கால அளவும் அவரை நம் ஜெயத்தின் பாதையிலே எங்களை கொண்டு சென்று அநேக நன்மைகளை செய்து எங்களை அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நான் என்றைக்கும் நன்றியோடு இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை இந்த புஸ்தகத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்னலாம் எழுதியிருக்கிறதோ அதை படித்து அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை செயல்படுத்தும் போது அது வாழ்க்கையானது. அதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அது அல்லல் பாடுகளாக இருந்தது. அதனால பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு பொக்கிஷமாக நமக்கு இருக்கிறது, எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு தேவ ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி எனக்கு உணர்த்தியதாலே தேவனுக்கு கிருபை, தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம் இப்பொழுது இந்த காரியத்தை தொடங்குவோம். வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வீடியோவை காண ஒவ்வொரு நல்ல இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அன்போடு இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்தி உங்களை வழி நடத்துவாராக. நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஒரு சிறிய பாடலை பாடி சிறிய ஜெபம் செய்த அருமையான பாடல். சிஸ்டர், உங்களுடைய ஆராதனை, ஷேரன் சிஸ்டர், உங்களுடைய ஆராதனை கர்த்தர் இறங்கி வந்தது, உங்களுடைய ஆராதனையை ரசித்தது எல்லாம் நாங்களும் ரசித்தோம். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடலை எவ்வளவு உற்சாகமாக அவர்கள் இந்த ஆராதனை செய்தார்கள் என்றால் கர்த்தர் மேல் உள்ள பிரியம், அவர் கர்த்தர் இவர்களுக்கு செய்த நன்மையை மறவாமல் நன்றி செலுத்திய அந்த நல்ல ஒரு ஆராதனைக்கு நாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் பழுதுள்ள எதையும் கேட்கவில்லை, பழுதில்லாத ஒன்றை என் முன்னாடி கொண்டு வந்தா சொல்லியிருக்கிறார். அதனால அவங்களுடைய ஆராதனையில் எந்த ஒரு பழுதும் இல்லாததை நாம் கண்டு ரசித்தோம். நம்மோடு இருந்தார். இந்த நேரத்திலே ஒரு சிறிய பாடல் நான் பாடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, என்ன அருமையான பாடல் பாடினார்கள். இருந்தாலும் என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு பாடல் பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த சிறிய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை குறித்த இந்த ஒரு பெரிய ஜீவனை காக்கும் தேவனை குறித்த இந்த சிறிய பாடலை நாம் முழு மனதோடு சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார், நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்ற கேள்வி இன்றைக்கும் எழுதி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றேன், சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு அன்பு அன்பே என்றே, நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? திருந்துவாய் என்று நான்
நான் தருவேன், என் உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, என் உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அல்லேலூயா. என் தேவனே, இது சத்திய வார்த்தையின் வார்த்தையின் பாடல். அவர் நமக்காக மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து தான் சர்வவல்லமுள்ள தேவன் என்பதை உலகுக்கு அறிவித்தார். அவர் மனுஷனாக பிறந்திருந்தார். இந்த நல்ல மனுஷன் நமக்காக மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்த இது போல ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது, தெய்வமும் எங்கும் கிடையாது. மனுஷருக்காக மரிக்கும் தெய்வம் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் பின்பற்றி இருக்கிறோம். அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்ற இன்றைக்கு மனுஷரும் வரமாட்டார்கள், எந்த தெய்வமும் வருவதில்லை. ஆனால் தன் ஜீவனை கொடுத்து தன்னை காப்பாற்றிய நல்ல தெய்வத்துக்கு நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்மை செய்ய, அவருக்காக பாடுபட, அவருடைய அன்பிலே இணைந்திருக்க நமக்கு அவர் தேவையாக இருக்கிறார். எனக்கு அதிகமாக பிடித்தது இயேசு கிறிஸ்து. முதலிலே இயேசு, அப்புறம்தான் எல்லாம். அதே போல்தான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும். அவர் ஊழியக்காரர். தற்போது சரித்திரம் அங்கே இந்த பட்டமும் வாங்கியிருக்கிறார். ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ். நாங்கள் எல்லாம் அப்புறம்தான், முதலில் இயேசு. இது ஒரு நல்ல ஒரு பண்பு. முதலில் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறது. அவர் நம்மை காப்பாற்றுகிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்து நான் வந்த காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. என்னை அழைத்ததற்காக நன்றி. நல்ல தேவனை நன்றி ராஜா. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல பிதாவே, பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, அடியனுக்கு ஒரு கட்டளையிட்டு சில காலமாக அடியனோடு பேசி இந்த வார்த்தையை நீ சொல்லு 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 என்று அடியனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தீர். அந்த வார்த்தையை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் ராஜா. அடியனோடு கூட இருந்த ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் நல்ல தேவனை, கர்த்தாவே, அடியனை நீர் பேச வைத்து ஆண்டவரே, இந்த வார்த்தையை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளையின் இருதயத்தில் நிறுத்தி, கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு இதை அபிஷேகமாக கொடுத்து, கர்த்தாவே, இவர்களை பிடித்திருக்கும் பொல்லாங்கனுடைய இந்த பழைய பாம்பாகிய பொல்லாங்கன், அவனை எப்படியெல்லாம் அவன் சித்தம் அவனுடைய காரியத்தின்படி செய்கிறானோ அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடித்து வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி வெளியாகி அவனுடைய பொல்லாங்கை அகற்றி போட்டு தன் பக்கமாக ஒவ்வொரு ஜீவனையும் காத்துக்கொள்கிறார் என்ற ரகசியத்தை இன்றைக்கு ஆண்டவரை பழைய பாம்பு என்கிற தலைப்பிலே அடியனை பேச வைக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. அடியனை தொடர்ந்து ஆண்டவரே, அடியனுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நீர் கட்டளை தரும், அதை தெளிவாக சொல்ல ஆண்டவரே, அடியனை பலப்படுத்தி அபிஷேகம் செய்து வழிநடத்தும் சுவாமி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் அமருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொன்னபடி பரிசுத்த வேதாகமம் 6 வருஷ காலம் தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னாடி எனக்கு தெரியும், பைபிள் தெரியும். நான் கத்தோலிக்கனாக இருந்திருக்கிறேன், இந்து மதத்தில் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் உண்மை. ஆனால் அநேக சங்கடங்களை, அநேகமான கொடுமைகளை கடந்து சென்றிருக்கிறேன். என்னுடைய சிந்தனையில தான் நான் வாழ்ந்தேன். நான் படித்திருக்கிறேன், நான் இந்த காரியத்தை சாதித்து விடுவேன், அதை சாதித்து விடுவேன் ஒரு குருட்டு நம்பிக்கையிலே நான் இதுவரை என்னுடைய காலத்தை கடத்தினேன். கடந்த 6 வருஷ காலமாக 2019 சர்ஜரி ஆனதுக்கு பின்னர் 2019க்கு அப்புறம் இன்றைக்கு 2025 இந்த ஜூலை 3 ஆகிப்போச்சு. ஜூலை 3 வரப்போகுது.
6-7 years. 6 months 7 years. அதாவது 6 வருஷம் முழுக்க நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், அதனாலே பிழைத்திருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் இன்றைக்கு பேச போகிறது என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களே பேசுவேன் நிறைய. அது உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். நான் பிழைத்தது எப்படி என்ற ரகசியத்தை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். நான் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்து நான் செய்த அநேக கேடுகளும் இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக ஆராய வேண்டாம், அது முடிந்த கதை. 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனுஷன் வேற, அவன் செத்தான், அதுக்கப்புறம் தான் பிழைத்தான். இந்த காரியத்திலே நாம் கவனமாக இருக்கணும். நான் பழைய செய்ததை பொறுத்து இப்போ நீங்க பார்த்தால் என்னை வெறுத்து விடுவீர்கள். இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது புதிதாக கர்த்தருக்குள்ளே வந்ததுனாலே கர்த்தர் எனக்கு இறங்கி என்னையும் பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் சில செய்யற காரியங்களை பார்த்தா இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு நமக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்திலே நான் நினைத்து பார்ப்பேன், அது நானே பரவாயில்லை, என்னை விட மோசமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆறுதல். இந்த ஆறுதல் செல்லாது. ஏன்னா பாவம் பாவமாக இருக்க போகிறது, சாபம் சாபமாகவே இருக்க போகிறது. அது பெரியது சின்னது வேண்டாம் இருக்கலாம், ஆனால் ஒரு பாவம் என்றால் அது பாவம் தான், சாபம் என்றால் சாபம் தான். இதற்கு வழி இல்லாமல் திணறி இங்கே அங்கே இருந்து அலைந்து திரியும் பிள்ளைகள் அநேகராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நானே வழி என்று சொல்லக்கூடிய தேவன் யாரும் இல்லை, அதனாலே அவர்களுக்கு தெரியவில்லை. நம் தேவன் நானே வழி, என் பின்னால் வா, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார் அதிகாரத்தோடு. இந்த அதிகாரம் உள்ள தேவனுக்கு தான் எல்லாம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவனை காணத்தான், அவரை ஆராதிக்கத்தான் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு சபத் நாளிலே உங்களை இங்கே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் வந்தவர்கள் எவரும் வெறுமையாக போவதில்லை. வீடியோ பார்க்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் விடிவு காலம் உண்டு. அவங்க எல்லாருக்கும். ஏனென்றால் பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிலருக்கு வெளிப்படுத்தினால் வெளியே அது வெளியே வராது. இந்த வெளிப்படுத்தப்படுபவர்களுக்கு கூட அனுபவம் வேண்டும், வாழ்க்கையின் அனுபவம், சொந்த வாழ்க்கை அனுபவம். நான் சிறு பிள்ளையும் கிடையாது, அவ்வளவு முதிர்ந்தவனும் கிடையாது. அதனாலே என் வாழ்க்கையில நடந்த சில காரியங்களையே நான் பேசுவேன், நான் கண்டவைகளை பேசுவேன். அதனால நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கலாம். நீங்களும் ஒரு நாள் பெருமையாக பேசலாம். கர்த்தரை கொடுத்து சாட்சி சொல்ல பெருமை தேவையில்லை. மகிமை, துதிக்கான மகிமை எல்லாம் கர்த்தருக்கே. நாம் எந்த நேரமும் நாம் தம்மை பெரியவர் என்று சொல்லவே கூடாது. அதனாலே நமக்கு பெரியவராக இருக்கிறவர் கர்த்தர். நீங்கள் ரெவல்யூஷன் 20:2 படித்தாலும் தெரியும், 12:9 படித்தாலும் தெரியும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சரி சிஸ்டர், நானே படிக்கிற வசனத்தை. சோ ரெவல்யூஷன் 12:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அத்தனையும் மோசம் போக்குகிற பிசாசு. நம்ம பிசாசு கேள்விப்பட்டிருக்கோம், சாத்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவன் மோசம் போக்குகிற பிசாசு. அவனுக்கு ஒரு பேர் இருக்குது பின்னாடி, அதுதான் பழைய பாம்பு. பழைய பாம்பு, பழைய பம்புனா தெரியும், பழைய பாம்புனா யாருக்கு தெரியும்? பம்புனா ஓகே, ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கலாம். இது பழைய பாம்பு, சாகாத பாம்பு. இன்றைக்கும் பிழைத்து கொண்டுதான் இருக்குது. அது சாகாது, அதை சாகடிக்க மாட்டார் கர்த்தர். அதை மேல் என்று நாம் பார்ப்போம். இந்த பழைய பாம்பு என்னெல்லாம் செய்கிறான் என்றால், அவன் முதலிலே அந்த வசனத்தில் சொன்ன மாதிரி அவன் பூமியின் மேலே தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் மோசம் போக்குகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவன் பூமியின் மேலே தள்ளப்பட்டிருக்கிறான். இன்னும் அடுத்த 22 பார்த்தா, பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேலே முத்திரை போட்டான். இது தேவனுடைய தூதன் அவனை குறிச்சி கட்டி போட்டு 1000 வருஷத்துக்கு கூட்டி விட்டார். கொல்லல, இன்னும் கொல்லல, சாத்தான் போகலை.
சாத்தான் இருக்கின்றான், எல்லா இடங்களும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். நாம் எங்க இருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. நமக்குள்ள யார் இருக்கிறது? சாத்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான். சாத்தானை ஆண்டவர் அழிக்கவில்லை, சாத்தானை கொன்று போடவில்லை. ஆனால் அவன் மோசம் போக்குகிறவனாக இருக்கிறபடியால் அவனுக்கு மோசம் போக்க தான் தெரியும். உலகம் அத்தனையும் மோசம் போக்குவான். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, அவன் ஏமாத்திட்டானே, ஐயோ இவன் கைவிட்டானே, மோசம் போயிட்டேனே, ஐயோ நான் இதுல தோத்து போனேனே, மோசம் போனேனே. மோசம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மோசம் போனது நிறைய பேர் இருக்காங்க. மோசம் போனவர்கள் இறந்து போனது இருக்கிறார்கள். இப்போது மோசம் போய்கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர். இனி வரும் காலத்திலும் மோசம் போவார்கள். இது மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் கண்டது. மோசம் போய்கொண்டு இருக்கிறது யாரால வருகிறது என்றால் அது சாத்தானாலே வருகிறது. அந்த பழைய பாம்பாகிய சாத்தான், அவனுடைய வேலையே மோசம் போக்குவது. நீங்க யாராவது மோசம் போயிருந்தால் அங்கே சொல்லுங்கள், அங்கே பழைய பாம்பு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பழைய பாம்புக்கு ஒரு தொழில், அது கொடுத்த தொழில், அவனுடைய வேலையை அதை செய்கிறான், மோசம் போக்குவது. அதே இடத்துல அந்த பாருங்க 22 என்ன சொல்றது? மோசம் போக்காத படிக்கு பள்ளத்தாக்கிலே யாரை மோசம் போக்காத படிக்கு? தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு. அது தமது யார்? இப்போ அங்கதான் இயேசு நிற்கிறார். இயேசுவுக்கு பிடித்தமான பிள்ளைகள் மோசம் போகாத படிக்கு அவனை அடைத்து விடுகிறார். அப்ப நமக்கு யாரை பிடிக்கணும்? இயேசுவை பிடிக்கணும். இயேசுவை பிடிக்கவில்லை என்றால் அவர் விட்டு விடுவார். தமது ஜனம் இல்லையே. இப்போ தமது அவருடைய ஜனமாக இருக்கும் போது மோசம் போக்க முடியாது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் அநேகமாக மோசம் போனவர். அநேகமாக என் வாழ்க்கையில ஆதியிலிருந்து மோசம் தான் பார்த்திருக்கிறேன். படிப்பேன், பாஸ் ஆகி விடுவேன், வேலை கிடைக்காது. வேலை கிடைத்தால் சரியா வருமானம் இருக்காது. சரியான வருமானம் இருந்தாலும் அது செலவழிந்து போடும். நோய் நொடி, வந்த காசு எல்லாம் போய்விட்டது. இப்படிதான் சாத்தான் செய்யறான். உனக்கு வேண்டுமா நான் இதை தருகிறேன், நான் வேற இடத்துல எடுத்து விடுகிறேன் என்று அவன் திட்டமிட்டு காரியத்தை செய்கிறான். இது சாத்தானுடைய செயல். சரி, நாம் ரெவலேஷன் 22:16 இன்றைக்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாரும் நினைப்பாங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறைத்து விட்டார், அவரையே காப்பாற்ற முடியலன்னு இன்னும் கிறிஸ்தவர்கள் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிதாபப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உலகத்துக்கு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். எந்த சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் வேற கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டார். அவர் உண்மையிலே பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாமே, அவர் தான் சர்வ வல்லவர். அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். அவரோடு இருக்கும் போது அவர் நம்மை தமது ஜனம் என்று சொல்கிறார். இப்ப எதுக்கு காலதாமதம் பண்ணணும்? நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர் பக்கத்தில் நிற்கணும். அப்போ அவர் பாதுகாப்பார். அவர் யார் எடுத்து பாதுகாக்கிறார் என்றால், பொல்லாத பிசாசு வலு சர்ப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அவனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறித்து போட்டு நம்மை காப்பாற்ற சர்வ வல்லவராயிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், நானே இயேசு கிறிஸ்து, நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். இப்படி நின்று சொன்னா அவர் ராஜாவா தான் இருப்பார். தாவீதே ராஜா, அவருக்கே ஊரெல்லாம் பயந்து இருந்தது. அவருக்கு வழியில விடிவெள்ளி நட்சத்திரமாய் வந்து சகலத்தையும் தன் கம்பீர தோரணையில சொல்லுறார் என்றால் நமக்கு பயம் இருக்கக்கூடாது. அவரை பின்பற்றக்கூடிய ஒரு புரிதல், அறிவு இருக்கணும். இந்த அறிவை மாற்றி விடுகிறான் இந்த மோசம் போக்குகிறவன். அறிவையே மாற்றி விடுகிறான். இப்ப நான் என்ன சொன்னோம் தெரியும், எல்லாருக்கும் கண்கள் தெரிகிறது, கண்கள் காணுகிறது, இவரே தேவன், இவரே விடிவெளி நட்சத்திரம், இவரே சர்வ வல்லவர். இருந்தாலும் அந்த அறிவை முட்டாளாக்கி விடுகிறான் இந்த மோசம் போக்குகிற பிசாசு.
இந்த மோசம் போக்குகிற பிசாசுகிடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மோசம் போக்குகிற பிசாசு, அவன் மோசம் போக்குவானே ஒழிய எந்த நேரமும் உங்களுக்கு சகாயம் எதிலையும் செய்ய போவதில்லை. எந்த நேரமும் செய்ய மாட்டான். நான் முன்னாடி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தான், அவன் சாக்லேட்டை கொடுப்பான், தின்ன சாக்லேட்டை கேட்பான், தின்று முடிந்த பிறகு அந்த சாக்லேட்டை கொடுக்க முடியாது. அதுதான் அவனுடைய சூழ்ச்சி. இந்த காரியத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த உலகம் என்பது, இந்த உலகம் உருவாக்கப்பட்டது, இந்த உலகத்திலே உயிர்கள் உருவாக்கப்பட்டது, ஆதியிலே உருவாக்கப்பட்டது. என் வாழ்க்கையில் நடந்த சத்தியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு முறை ஒரு கேள்வி வந்தது. இப்பொழுது நம் மக்கள் தொகை 7.5 பில்லியன் என்று சொல்கிறார்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மக்கள் தொகை இருந்திருக்கும்? 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மக்கள் தொகை இருந்திருக்கும்? இதெல்லாம் எனக்குள்ளே ஒரு சிந்தனையில ஓடிக்கொண்டது. அப்போது நான் அறிவியல் தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் சொல்றார்கள், மனுஷன் உருவாக்கப்பட்டான் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் மனுஷர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இன்னும் குறிப்பாக சொல்லும்போது 1880களிலே உலகம் முழுவதும் 1 பில்லியன் தான் இருந்தது. 200 வருஷம் முடியல 7 மடங்கு ஆகிப்போச்சு மனுஷனுடைய தொகை, நம்பர் ஆஃப் பீப்புள். இப்ப பாருங்க, இது எனக்கு குழப்பமாய் போச்சு. ஐயோ, இது இப்படியே போத, பின்னாடியே போயிட்டு இருந்தா ஒரு மனுஷனே இருக்க மாட்டேன். அந்த முதல் மனுஷன் எங்கிருந்து வந்தான்? இதான் என்னுடைய கேள்வி. நான் பின்னாடியே என்னுடைய கேலண்டரை திருப்பி போட்டுக்கிட்டே போனால், முதல் மனிதன், ஆதி மனிதன் எங்கிருந்து வந்தான்? ஆதி மனுஷி எங்கிருந்து வந்தால்? இந்த கேள்வியை என் தாயிடத்தை கேட்டேன். எனக்கு யார்கிட்ட கேட்கறது? சிறு பையனா இருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், தாய்க்கு தெரியுமோ இல்லையோ, அவர்களும் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தார்கள் பிறப்பிலே. இவன் அதிகமாக கேள்வி கேட்கிறான், இவன் மைண்ட் ஏதோ ஆயிப்போச்சு. அதனால என்ன கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் என்ன டாக்டர் கிட்ட கூப்பிட்டு கேள்வி கேட்டு, உனக்கு என்னப்பா செய்யுது? நீ தாப்பால் போட்டா மறந்துடுறியா? டோரை மூடுனா மூடி இருக்கா தெரியலையான்னு சரி, உனக்கு உள்ள சந்தேகம் வருதா? இந்த சந்தேகத்தை தீரப்பா. ஆதி மனிதன் எங்கிருந்து வந்தான்னு எனக்கு தெரியவில்லையே, இந்த சந்தேகத்தை தீர்த்தால் போதும்னு சொன்னா அவன் வேற வேற கேள்வி எல்லாம் கேட்கிறான் டாக்டர். இந்த சந்தேகத்தை எனக்கு விடையே, ஏன்னா பைபிள் படிக்கல நான், எல்லாம் எழுதி இருக்கு. மனுஷன் ஆதியில பிறந்தது முதல் இந்த உலகம் அழியும் வரை, இந்த உலகம் அழிந்து அடுத்தது என்ன நடக்கும் என்பதெல்லாம் எழுதியிருக்கிறது. இதை சொல்லிக் கொடுக்க எனக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அதனால மனுஷர்கள் தன்னுடைய மாத்திரை மருந்துகளை தான் யூஸ் பண்ணுகிறார்கள் ஒழிய, தான் படித்த அறிவுகளை தான் யூஸ் பண்ணுகிறார்கள் ஒழிய, இந்த வேதத்தை இன்னும் படிக்கவில்லை. எந்த சயின்டிஸ்டும் படிக்கலைன்னு இன்னைக்கு சொல்லலாம். எந்த விஞ்ஞானியும் படிக்கலை. அவர்கள் படித்து வந்த பள்ளி படிப்பில் தான், காலேஜ் படிப்பில் என்ன படித்தார்களோ, லேபில் என்ன செய்கிறார்களோ அதை தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஒழிய, இன்னும் அவர்கள் எவரும் இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பூர்ணமாக அறியப்படவில்லை. அதனால்தான் இந்த வேதத்திலே ஒரு இடத்திலே இந்த உலகம் உருண்டையா வட்டமா சதுரமா என்று தெரியவில்லை. எப்போ சயின்டிஸ்டுக்கு அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆதியில பிதாகரஸ் அண்ட் அரிஸ்டாட்டில்னு ஒரு கிரேக்க ஞானிகள், பிலாசபர்ஸ், அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஓ இது உருண்டையா தான் இருக்கும். இல்ல உருண்டை இல்ல, ஒரு சர்க்கிளாக இருக்கும், அது சதுரமாக இருக்குன்னு ஒரு கேள்வியில இவர் ஓரளவுக்கு துல்லியமாக சொல்றார், இந்த பிதாகரஸும் அரிஸ்டாட்டிலும். அதுக்கப்புறம் எரட்டோஸ்தென்ஸ்னு ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட், சரியா, இவர் என்ன சொல்றாருன்னா 2040 வருஷங்களுக்கு முன்பு, கிறிஸ்து பிறந்து 2040 வருஷங்கள் முன்பு தான் அவர் என்ன சொல்றாரு, ஆமா இது உருண்டையாக தான் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு லேட்டு பாருங்க. இவங்க எல்லாம் பைபிள் படிச்சிருந்தா ஏசாயா 40:22 ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறார், அவர் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதான் சொல்லிட்டாரு உருண்டைன்னு. எவ்வளவு படிச்சா? பைபிள் படிக்கல, அறிவு வேலை செய்யல. எல்லா காரியத்தை குறித்தும் இந்த பைபிள் சொல்லுகிறது. பைபிள் படித்தால் தெரியும். அதான் பாருங்க, நம்ம மனுஷன் சொன்னா விசுவாசிக்கிறது இல்ல. பூமி உண்டையில அது பாருங்க, இந்த பூமியில நாம் இருக்கின்றோம், இந்த பூமி உருண்டையில இதை சுற்றி ஒரு மெகலன் அண்ட் எல்கானா என்கிற இந்த உலகத்தை சுற்றி வந்த இவர் யாருங்க? 2 பேரு எக்ஸ்பிளோரர்ஸ்.
போட்டை எடுத்து சுத்தி வந்தாங்க. இவங்க போய் சுத்தி வந்த பிறகுதான் நம்புறாங்க, உலக உருண்டை. எவ்வளவு ஆச்சு பாருங்க. 6000 வருஷம் முன்னாடி ஆண்டவர் சொன்னது உலகம் உருண்டைன்றது கிறிஸ்து பிறந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தெரியுது. உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க. அதனால நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை செய்தா வயசாயிடும், மோசம் போயிடும். நாம் வேதத்தை படித்து வேதத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் அது நிலைக்கும், அதுல அறிவு இருக்கும், அது நமக்கு வாழ்க்கைக்கு எளிதாக இருக்கும். இதைதான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்பொழுது அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். நாம் புதிய புதிய காரியங்களை நாம் இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால் பழைய பாம்பு. பழைய பாம்பு என்ன, இதனுடைய தாக்கம் யார் யாருக்கு வருகிறது, ஏன் தாக்குகிறான், எப்படிலாம் நாம் தப்பித்துக் கொள்வது, இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமானது. அவனுடைய இதிலிருந்து தப்பணும், நம்ம எப்படி தப்பிக்க போறோம். இந்த விஷயத்துல கர்த்தர் யார், அவர் நீதி செய்கிறார், எப்படி செய்கிறார், மனுஷரிடத்திலிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் கர்த்தர், அது அப்புறம் அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா, இதெல்லாம் ஒரு விதமான கேள்வி. இதுல ஆபத்து யாருக்கு, யாருக்கெல்லாம் ஆபத்து இருக்குது, இதை குறித்து நாம் பார்ப்போம். சில ஆவிகளின் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஆவிகளின் ரகசியம் இதையும் நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார்கள். நம்ம உபாகமம் டியூட்டரோனமி 28:1-14 வரை படித்தால் தெரியும். நீ இதெல்லாம் செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீடு நிறைவாக இருக்கும், உனக்கு ஒரு குறைவு இருக்காது, அது எல்லாம் செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னு 14 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கு. 1-14 வரை உபாகமம் 28 படித்தால் உங்களுக்கு தெரியும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வீட்டில் போய் படிங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் 10 கட்டளையும் கொடுத்திருக்கிறார். அதை கொஞ்சம் குறுக்கி இந்த 10 கட்டளையின் படி வாழ்ந்தால் நீ பிழைப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ நல்லா சுலபமாக இருப்பாய், நீ எனக்கு பிரியமானவா இருப்பாய், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சரிடா? அப்புறம் பாவம் சாபம் காரியங்கள் வந்துட்டா, பாவங்கள் சாபங்கள் அது வரும். அது எப்ப வரும்னா லேவியாகமம் 18:29 இந்த வசனமும் போய் படிங்க. இதெல்லாம் செய்தால் உனக்கு பொல்லாப்பு நேரிடும். ஏன்னா அவனை பத்தி தானே பேசுறோம், அவனையும் அவர் தான் வச்சிருக்காரு, சரியா? அவன் உன்னை சூறையாடி விடுவான், சரியா? அதையும் வச்சிருக்காரு, எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்காரு. நான் படிச்சாதான் தெரியும், வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்தை படித்தால் விவரம் எல்லாம் தெரியும். பிசாசுடைய போராடணும், ஜெயம் கொள்ளணும், அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பொதுவானது. அப்புறம் நீங்க புதிய ஏற்பாட்டுல எபேசியன் 6:12-14 வரை படித்தால் நீங்க எப்படி ஜெயம் கொள்ளணும்னு அருமையா சொல்லியிருப்பாங்க. சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சணியம், அப்புறம் கடைசியானது தேவ வசனம். இதுதான் இது கடைசியா வச்சிருக்கிறதா நான் கையில இருக்கு. நீ முன்னாடி உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனா கடைசி இது வேத வசனம் உங்க கையில இருந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது முன்னாடி உள்ளது எல்லாம் கவர் ஆயிடும். அதனாலதான் கடைசியில ஆவி இந்த தேவ வசனம் என்கிற வசனத்தின் பட்டயத்தை கையில கொடுத்திருக்கிறார். இந்த பட்டயம் கையில இருக்கும்போது பழைய பாம்புக்கு அங்க இடம் இல்லை. பழைய பாம்பு, இந்த பழைய பாம்பை பற்றி நம்ம ரொம்ப தீவிரமா அறிஞ்சுக்கணும். பழைய பாம்புன்னு சொல்லி பாம்பை பார்த்துட்டு கூடாது. பாம்பு எங்க கிடைக்கணும்? நான் அங்க சொல்ற இந்த பாம்பு அது நல்லா கோட் சூட்டு போட்டு டைலாம் கட்டி மனுஷன் மாதிரி இருக்கும், சரியா? அது ஆட்சி செய்யும், மினிஸ்டரா இருக்கும், அது முனிசிபாலிட்டிக்கு ஹெட்டா இருக்கும், சொல்ல முடியாது. அது உங்க வீட்லயே இருக்கும், உங்க தாய் தகப்பனா கூட இருக்கும். இப்படி எல்லாம் பழைய பாம்புன்னு சொல்லி பாம்பை தேடக்கூடாது. அதனாலதான் படம் போடல. பாம்பு படத்தை போட்டா அப்ப பாம்பை தேடுவோம். பாம்பு என்ன பண்ணிச்சு பாவம்? பழைய பாம்புன்னு ஆண்டவர் சொன்னது, பாம்பு ஒரு தந்திரம். இருக்கிற மிருகங்கள், ஆண்டவர் படைத்த காட்டு மிருகங்களிலே தந்திரம் உள்ளதுன்னு சொல்லி அதுக்குள்ள பூந்து விட்டான் சாத்தான். இப்ப அதை முழுமையாக ஆண்டவரும் ஒப்பு கொடுத்து விட்டார். பாம்பு என்றால் சாத்தான், இது ஒரு அடையாளமாக. அதனால பழைய பாம்புனோடனே பாம்பை தேடாமல் அந்த பாம்பின் கிரியைகள் எங்கெங்க இருக்குதோ அந்த மனுஷர்களை தேடணும். அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னா, இந்த பழைய பாம்பு என்ன செய்யுதுன்னா,
அவர்கள், நான் சொல்றது திருப்பி திருப்பி, இந்த பழைய பாம்பின் கிரியில் உள்ள ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்வார்கள். மோசம் போகணும் இல்ல, பழைய பாம்புக்கு மோசம் போகணும். இதுதான் இந்த லைனை நல்லா படிச்சுக்கோங்க. பழைய பாம்பு மோசம் போகும். அந்த மோசம் போகிற வழிகள்லாம் என்ன எப்படி இருக்குன்னா, தேவன் இல்லை, இயேசு இல்லை, இதுங்கெல்லாம் அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க. பழைய பாம்பு தாக்கப்பட்டவர்கள், நானே தேவன், நான் தான் தேவன், என்னதான் வாங்குறீங்க? தேவன் இல்லை. கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், சர்ச்சைக்கு போக வேண்டாம், ஆராதனை செய்ய வேண்டாம், வேதம் படிக்க வேண்டாம், எல்லாம் நான் கொடுக்கிறேன், நான் தான் தேவன். அது சும்மா, அது சும்மா எவ்வளவு நேரத்துக்கு? கீழே விழுற வரை தான். பாம்பு என்ன செய்யும்? தரையை நக்கும், மண்ணை தின்னும். அவங்க மண்ணை தின்ற வரை தான் சும்மா சும்மான்னு சொல்லுவாங்க. ஆனா மண்ணை தின்ன போகிறார்கள். என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ மண்ணை தின்பாயின்னு சொல்லியிருக்கார தெரியுமா? நீ மண்ணை தின்பாயின்னு சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதியாகமம் 3:14 போடுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணு தான் தின்னும். மண்ணுல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒரு மண்ணு ரோட்ல அந்த ஓரமா அந்த மண்ணுல என்னெல்லாம் இருக்கும்? எல்லா அசிங்கமும் இருக்கும். அதை தின்னுதான் ஆகணும். தேவன் இல்லைன்னா அதுதான் கதி. யாரு தேவன் இல்லைன்னு சொல்றாங்களோ மண்ணை தின்னு ஆயத்தமாய்க்கொள்ளுங்கள். இதுதான் சுருக்கமான மெசேஜ். மோசம் போகிறார்கள். மோசம் போன பிறகு மண்ணுதான் தின்னணும். அதனால பாம்பை பார்க்க வேண்டாம். பாம்புக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது மனுஷனுக்குள்ள இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லவே கூடாது. தேவன் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு புறம்பாக ஒரு காரியம் வரும்போது அது தேவனை தூஷிக்கிறதுக்கு அவன் சதி திட்டம் செய்கிறான், பிசாசு. அந்த பழைய பாம்பு, சாகாத பாம்பு. ஒரு பிசாசு செத்து போய்விடும், ஆனா அந்த பழைய பாம்பு சாகாது. நிறைய பிசாசு எரிச்சு போடுவாங்க, விடுதலை ஆக்குவாங்க, டெலிவரன்ஸ். அது போயிடும். அந்த பழைய பாம்பு இருக்கு பாருங்க பின்னாடி, அது அப்படியே இருக்கும். அது மனுஷர்களை ஏமாற்றும், மனுஷர்களை அப்படியே அது மோசம் போக செய்யும். மோசம் போக செய்வதுதான் அதனுடைய வேலை. மோசம் போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பிசாசு என்ன சொல்றான்னா, ஒரு நாள் இல்ல 2 நாள் தினமும் அந்த பிசாசு காலடியிலே விழும்படி தினமும் என்னை கவனின்னு சொல்லிடும். அப்போ ஆளு அப்படியே ஆப்போசிட் ஆகி தேவனுக்கு பிடித்த வார்த்தைகள்லாம் அவர்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். தேவனுடைய நல்வழிகள் நற்கிரியைகளை பற்றி சொன்னா அவர்கள் தாங்க முடியாது. ஐயோ, இது இப்பதான் நம்ம உஷாராக்கணும். பழைய பாம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சொல்றவங்க மேல தப்பு கிடையாது. தேவனுக்கு அது வாய்ப்பு. தேவனை பற்றி சொல்லுகிறார்கள், உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்துங்கிறத இப்போதாவது புரிந்து கொள். பழைய பாம்பு அங்க உள்ள இருந்து ஆடிக்கிட்டு இருக்கும். ஆளுதான் மனுஷன் நேரா இருப்பா, உள்ள ஆட்டம் ஓடுது. அந்த பழைய பாம்பின் கிரியை மனுஷருக்குள்ள பூந்து மனுஷனை ஆட்டிவிடும். பெரிய பாஸ்டர்கள், பெரிய நிறைய ஊழியக்காரர்கள் இதனால ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த பழைய பாம்பின் வழியில போய் ஏதோ ஒரு தவறு, சாபத்தை தொட்டு விடுவார்கள், பாவத்தை தொட்டு விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். மண்ணை நக்க வேண்டியதான், மண்ணை தின்பாய். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ரகசியம் புரியணும். இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் அவரே சொன்னது வெளிப்படுத்தின விசேஷத்துல. இந்த ரகசியம் தெரியல, மோசம் போக்குகிறானா ஒதுங்கிடணும் அந்த இடத்துல இருந்து. இது மோசம் போக்குற இடம். வாங்க வாங்க, எங்களுக்கு லாட்டரி கொடுக்குறேன், டிக்கெட் கொடுக்குறேன், எல்லாருக்கிட்டையும் 100 வாங்கிட்டு ஒருத்தருக்கு 500 கொடுத்துட்டு 1000 பேர்கிட்ட வாங்கின 100 பெரிய லாபம் நடத்துறவருக்கு. ஒரு டிக்கெட் விழுந்தவர் 2 பேருக்கும் லாபம். லாபம் 2 பேருக்கு தான். டிக்கெட் வாங்கினவங்க 1000 பேர். அப்போ 998 பேருக்கு நஷ்டம். அது மோசம் போக்குற கேம். அது மோசம் போக்குறான, மோசம் போக்குகிற காரியங்கள் எல்லாம் உங்க புத்திக்கு எட்டணும். இந்த புத்திக்கு எட்டினால்தான் அங்க மோசம் போகாதபடி செய்வாங்க. இல்லைன்னா அந்த 908 உங்க நம்பர் இருக்கும். இது எங்க சொல்லணும்னா நேரா பழைய பாம்பு கிட்ட போயிடும். இந்த டிக்கெட் வாங்கினவங்க அங்க இருக்கிறாங்க, மோசம் போனதுல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க ஏன்ட்ட கொடுன்னு வாங்கிடுவான். பொல்லாதவன் வாங்கிடுவான், உங்களை விலைக்கு வாங்கிடுவான். இந்த விலைக்கு நாம் போகாதபடிக்கு ஆண்டவர் பட்சத்திலே நம்ம இருக்கணும். இது ரொம்ப அவசியமான. இந்த பழைய பாம்பு என்பது
நீங்க எப்போ ஆண்டவர் உருவாக்குனார்னு இந்த பைபிள்ல தேடுனா ஈஸியா தெரியாது. இந்த பழைய பாம்பு காட்டு மிருகங்கள் எல்லாம் உருவாக்குனார், எல்லாத்தையும் உருவாக்குனார், பாம்பை உருவாக்குனார். ஆனால் இந்த பழைய பாம்பு ஆதியாகமம் 3:1 படிக்கும் போது வருது, சர்ப்பம் வந்து பேசுது. அவர் சாத்தானை உருவாக்குனார்னு எழுதலையே. ஆதியாகமம் 3:1 படித்தால் தெரியும். 3:1 போடுமா? பழைய பாம்பு வந்து பேசுது. யாருகிட்ட? ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுது. நீ இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிட்டால் சாக மாட்டாய் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா தேவன் பழத்தை சாப்பிட்டால் சாவாய்னு சொல்லியிருக்கும் போது இது சாக மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அங்கேயே தெரியுது மோசம் போக்குறவனுடைய திட்டம். அதனால்தான் இந்த பழைய பாம்பின் திட்டங்கள் அவன் என்னெல்லாம் செய்கிறான் என்பதை நம்ம மனசில் வச்சு இந்த காரியத்தை நடக்கும். பழைய பாம்பாகிய திட்டம் அவனை பத்தி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏசாயா 14:12-17 படித்தால் தெரியும். அவன் எப்படியெல்லாம் அவனை ஜொலிக்க வைத்திருந்தார்கள், அவன் எப்படி என்னெல்லாம் செய்தான். அவன் தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்கள் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஆராதனையில் அவர் உட்கார்ந்து இருப்பாராம். இன்னைக்கு நிறைய ஆராதனைகளை அவர் உட்கார்ந்து இருக்குதான் செய்றார். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவனை கூப்பிடாமல் நம்ம இயேசுவை கூப்பிடணும். இயேசு நம்மளோட இருக்கணும். இந்த ஏசாயா வசனத்தை படித்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் சொன்ன இந்த ஏசாயா 14:12-17 வரை படித்தால் அவனுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் அவன் மனுஷர்களை மோசம் போக்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா வந்து அவனுடைய முத்திரை மோதிரம், அவனுடைய ஸ்டைலும், அவனுடைய இதுவும் அவன் என்னெல்லாம் செய்கிறான். கடைசியில் என்ன செய்யறான்? மக்கள் பார்த்துவாங்க, நீ உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நாடுகள்ல யுத்தம், எவ்வளவு பெரிய செய்தியெல்லாம் கேட்கிறீர்கள். நாட்டுக்கு நாடு சண்டை. இவன் இந்த குண்டை போட்டா வேற குண்டு போடுறான். குண்டுகளை டெஸ்ட் பண்ணி மனுஷர்களை சின்ன பின்னமா ஆக்கிறார். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பாக்குறீங்க. எவ்வளவு விபத்து, விமான விபத்து, நிலநடுக்கம். 2025 தீர்க்க தரிசனம், NJP தீர்க்க தரிசனம், ரெவரண்ட் பாஸ்டர் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவர்கள் போட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தீர்களா? அதுல சொன்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வருது. ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒரு BBC சேனலோ CNN பார்த்துருந்தா வந்திருப்பாங்க வீட்டுக்கு. ஏன்னா அவர்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நியூஸ் தான் பார்க்கணும். அவங்கெல்லாம் வந்திருந்தா ஒரு காரியத்தை நடந்திருக்கும். அங்க அது ஆண்டவரே அப்படி செய்வார். இந்த காரியம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும். இதுக்கு விடிவு காலமில்லை, மோசம் போகிறவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மோசம் போகாதபடிக்கு அவரை பற்றி கொண்டிருந்தால் நாம் மோசம் போக மாட்டோம் என்பது என்னுடைய கருத்து. மோசம் போகாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மோசம் போக்குகிறவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான் என்றால், மோசம் போக்குறவன் எப்படி ஒரு பிளான் பண்றான் அதை கொஞ்சம் நான் சொல்கிறேன் விவரமாக. அவன் ஒரு வலை வைத்திருக்கிறான். வலை ஏன்னா இவங்க டெலிவரிஸ் வரும்போது பார்ப்பேன் நான், சரியா? பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வீட்டுல நடந்த காரியம், பழைய பொல்லாத காரியங்கள் நடந்தது, அவங்களே சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்த உடனே அது வெளியரங்கம் ஆகிடும் அந்த இடத்துக்கு. அவங்களுக்குள்ள நான் எவரது பத்தி சொல்ல முடியாது, எனக்கு அதிகமா தெரியாது. சில காரியங்களை பார்த்தது அது சொல்லவும் கூடாது. இது அவங்களுக்கும் யாரு ஜெபத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கும் உண்டானது. அந்த குடும்பத்துல பழைய காலத்துல நடந்ததெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்த உடனே அதை மறுக்க முடியாது. இப்படி நடக்கவில்லையேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது நடந்திருக்கிறது. அப்ப அது அந்த நேரத்திலே அவன் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யார் கையில? மோசம் போக்குகிறவன் கையில ஒப்படைச்சாச்சு. அதனால இங்க மோசம் போயிட்டு இருக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மோசம் போறதுக்கு காரணமாக இருந்தவங்க பெற்றோரா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டனாக இருக்கலாம். அந்த வழியில ஏன்னா கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கின்றார்.
இந்த தலைமுறைகளை விசாரிக்கிற கோர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த தலைமுறை விசாரிப்புல வந்து மோசம் போக்குறவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அவன் இழுத்துக் கொள்கிறான் அவன் பக்கம். ஆனா இது நீங்க நியாயமான அரசாங்கத்து கோர்ட்ல போனால் செல்லாது. தகப்பன் செய்த தவறுக்கு மகனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை விட்டு விடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கோர்ட்ல போய்கிட்டே இருக்கும். மகனுக்கும் போகும், பேரனுக்கு போகும், பிள்ளைக்கு போகும், இன்னும் சந்ததி எல்லாம் போகும். இப்ப இந்த காரியத்துல பாருங்க, அவனுக்கு மோசம் போன பிறகு, மோசம் போய் அவன் கையில மாட்டின பிறகு அவன் என்னெல்லாம் செய்கிறான்னா, அவனை தேவனுடைய அனுமதியை பெற்றுக் கொள்கிறான். போய் அவன் சரியான பிளான்ல இருக்கிறான். சாத்தானை நீங்கள் சாதாரணமா நினைத்து கொள்ளக்கூடாது. அவன் நேரா போயிட்டு இந்த காரியத்தை அப்படியே படம் பிடித்து அந்த வார்த்தையை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, அவனுக்கு டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். சிசிடிவி தேவையில்லை. அங்க போய் சொல்லுவான். அவங்கிட்ட ஒரு சிசிடிவி இருக்கு, அவங்கிட்ட ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்க போய் தேவனிடத்தை கொண்டு போய் காமிச்சு, இதெல்லாம் நடந்தது, இவனை நீங்க நீதியின் படி செய்துமே, எழுதி இருக்கிறதே, அவனும் யூஸ் பண்ணுவான், இது எழுதி இருக்கிறதே சொல்லி, தீவினை பாவிகளை தொடரும் எழுதி இருக்கிறதே, அவன் அப்பன் செய்து விட்டால் இப்ப பையனுக்கு கொடுக்கணும், நான் பையனுக்கு கூட்டு போறேன். தாய் செய்து விட்டால் மகளுக்கும் கொடுக்கிறேன், மகளையும் கூட்டு போறேன். இப்படித்தான் தந்திரமாக இந்த காரியத்தை செய்கிறான். அதனாலே நீங்க சாத்தானுக்கு ஐஸ் கொடுத்தோ சாத்தானுக்கு பலியிட்டோ ஜெயிக்க முடியாது. அவன் மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான். அவன் மோசம் போக்குகிறானா இருக்கிறபடியால் நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் உள்ள தேவன் தேவை. அதிகாரம் ரொம்ப அவசியம். அன்பு இருக்கணும். தேவன் மேல முதல்ல அன்பு இருக்கணும், அதிகாரமும் இருக்கணும். தேவனுக்கு அதிகாரம் இருக்கணும். அந்த தேவனுக்கு அதிகாரம் இருக்கணும்னா நம்ம சில காரியங்களை கரெக்டா செய்யணும். முதல்ல தேவன் மேல அன்பா இருக்கணும். தேவன் யார்? பரலோக தந்தை, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அப்புறம் பரிசுத்த ஆவி. இந்த 3 லைனை நம்ம கரெக்டா பார்க்கணும். பரலோகத்துல எல்லாவற்றிலும் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில சேர்கிறவர், சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவரை நாம் நினைத்து அவருக்காக அவர்கிட்ட நம்ம நன்றியோடு இருக்கணும். அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்திருக்கார், ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் அவரை காண்பித்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. ஏன்னா அவரை பிதாவே தன் குமாரனை ரத்தம் சிந்த செய்து நமக்காக பலியிட்டு நம் பாவங்களை எல்லாம் நீக்கி போட ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். மனுஷர் மாதிரி தான் அவரும். அவருக்கு ஃபீல் உண்டு. இப்ப நம்ம ஒரு மனுஷன்னா ஒரு ஃபீல் உண்டு தானே. நம்ம 2 பேர்கிட்ட வேற மாதிரி பேசினா கோவம் வருது, அன்பா பேசினா நம்ம அப்படியே சேர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி அவரும் ஒரு மனுஷர் தான். ஆனா நம்முடைய குறைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவருக்கு பூர்ணமாக தெரியும் இது பொல்லாதவன் செய்கிற காரியம். அந்த பொல்லாதவனுக்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள் தெரியும். பொல்லாதவனை எந்த பேயும் அவர் இறைச்சி சாம்பல்லாம் ஆக்கல, வசனத்தில் எழுதல. ஒருத்தர் இடத்துல இருந்து பஞ்சியில போக வச்சாரு லேகியோன்ல இருந்து. அவர் நினைச்சா லேகியோன்கிட்ட இருந்து எடுத்து எல்லாத்தையும் சாவடிச்சிருக்கலாம், எல்லா ஆதியும் இல்லையே. அவர் வேற இடத்துக்கு போக வச்சாரு. ஏன்னா லேகியோன் கெஞ்சிறான், என்னை விட்டு விடுன்னு சொல்லி அவன் பொல்லாங்கன்னு கெஞ்சிறான். அவனை விரட்டி விட்டார ஒழிய லேகியோனை அவர் காப்பாத்தினார ஒழிய எந்த பிசாசையும் அவர் சும்மா அப்படியே உங்களுக்காக சாவடித்ததாக சரித்திரம் இல்லை. அதனால இந்த பழைய பாம்பு உலாவி கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய தூதர்கள் தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அநேகராக இருக்கிறார்கள். மோசம் போனவர்கள் எல்லாரும் அவர் கூட இருக்கிறார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசம் போனவர்கள் இன்றைக்கு இயேசு வேண்டாம் என்று மறுதலித்து மோசம் போய் சீரழிந்து தன் ஜீவனை விட்டவர்கள் எல்லாம் அவர் கையில இருக்கிறான். அந்த ஜீவனெல்லாம் அவன் பயன்படுத்துறான். ஏவுதல் ஆவிகளாகவும் வில்லிசூனிய ஆவிகளாகவும் எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த தந்திரங்கள் எல்லாம் தெரிந்திருந்து நீங்க தந்திரக்காரங்களுக்கு விலகி இயேசுவோடு இருக்கும்போது அந்த பொல்லாத மோசம் போன பிசாசுகள் உங்களை அண்ட போவதில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய வேலை அவருக்கு பொறுப்பு. பாருங்க இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு. உலகத்தை காக்கணும், தன் ஜனங்களை காக்கணும். தன் ஜனங்கள் சொல்லும் போது அவர் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துட்டார். என்னை ஏத்துக்கிட்டா நான் செய்யறேன்,
என்னை ஏத்துக்கலன்னா நீ ஆச்சு, நீ பார்த்துக்கோ. அதுதான் மெசேஜ். நீ பார்த்துக்கோன்னா ஆகாது. ஏன்னா தந்திரக்காரன், சதிகாரன், அவன் விரும்புவதெல்லாம் அழுகை, பற்கடிப்பு, அருவருப்பு, குழப்பம், அமைதியின்மை, இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறவன் என்னைக்கு நன்மை செய்ய மாட்டான். இன்னைக்கு கொஞ்சம் செய்தால் நாளைக்கு பிடுங்கி விடுவான். நிரந்தரமான ஆசீர்வாதம் வருகிறது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து, அந்த அன்பிலே. அதனால இயேசு கிறிஸ்து என்பது ஒரு சாம்பிள் தான், நம்மளுடைய மனசை டெஸ்ட் பண்றது. நீங்க எந்த அளவுக்கு மனிதாபிமானமாக இருக்கிறீர்கள், மனுஷர்களுக்காக இறங்குகிறீர்கள், நன்மை செய்ய விரும்புகிறீர்கள், எந்த அளவுக்கு நாம் இயேசு பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய தயாராக இருக்கிறோம், இதையெல்லாம் அறிந்து கொள்ளதான் இயேசு வந்தார். அவருடைய படித்தல்ல நம்ம ரெவலேஷன்ல ஃபர்ஸ்ட் அவர் விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார். அவர் யாராவது கொல்ல முடியுமாங்க? சூப்பர் ஸ்டார் எல்லாம் முழுங்கியவர் அவர். அவரை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவரை கொண்டு விட்டதாகவும் நாங்கள் ஜெயம் கொண்டதாக சொல்றது பொல்லாங்கனுடைய தந்திரம். இந்த தந்திரத்தில் நாம் போய் விழாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய வலை அவ்வளவு தந்திரமானது. அந்த சாம்பிள் தான் சொன்னேன். டிக்கெட் வாங்குறது, அப்புறம் ஏமாத்துறது, லஞ்சம் வாங்குறது. லஞ்சம்னா தெரியுமில்ல, எங்கேயோ தான் வாங்குவான்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல நிறைய வாங்குவாங்க. சின்ன வேலைன்னா கூட ஒரு அதிகாரிக்கு ஒரு பயணம் நடக்கணும்னா முதல்ல எனக்கு என்ன கிடைக்கும், அவர் சம்பளம் வாங்குறது மறந்துடுவார். அவருக்கு சைட்ல என்ன கிடைக்கும், சைட்ல என்ன கிடைக்கும், எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வருமானம் வரும். ஒரு அரசியல்வாதியானாலும் அதுதான். நான் இந்த அரசாங்கத்துக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், வந்த உடனே இந்த காசை எடுக்கணும், அதுக்கு திட்டமெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நடக்க போறதில்லை. பொல்லாதவனுடைய வழி. அவர் எல்லாத்தையும் எடுத்து விடுவார். கணக்கு கரெக்டா தீர்ப்பார். அவர்தான் தேவன். கரெக்டா கணக்கு முடியும். நம்ம ஏதோ சம்பாதித்து விட்டோம், சேர்த்து விட்டோம், நாம் செல்வந்தரா இருப்போம் இன்னைக்கு தெரியும். நாளைக்கு அவரும் போடுவார். அவளும் எடுத்துதான் போடுவார். அதனால இப்பொழுது என்னென்ன செல்வம் இருக்கிறதெல்லாம் காத்துக்கொள்ளனா கூட நம் மனம் இறங்கி நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம் மனம் திருந்தி தேவனை தேடி தேவனோடு வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். தேவனிடத்துல நன்றியோடு இருக்கணுங்க. நாம் நன்றியோடு இருக்கணும். மனுஷர்களுக்கு கூட நன்றி தேவை. இன்னைக்கு மனுஷர்களுக்கே நன்றி இல்லை. தேவனிடத்துல நன்றி எங்க இருப்பாங்க? அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த காரியத்தை எல்லாம் அறிந்துதான் நாட்டில் அவ்வளவு சதி, கேடு, பொல்லாப்பு, ஏமாற்றம், மோசம் போய்கிட்டு இருக்காங்க. மோசம் போகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசம் போகாதபடி இருக்கணும்னா தேவன் தேவை. நீங்க மோசம் போகணும்னா கரெக்டா நீங்க உங்கள் வழியில போங்க. தேவன் தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் மோசம் போகாதபடி இருக்கணும் என்றால் தேவன் கண்டிப்பாக தேவை. அந்த தேவன் நம்மளோடு இருக்கணும். நாம் அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அவரை பிடித்துக் கொள்ளணும். அந்த தேவனுக்கு வல்லமை உண்டு. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி உள்ளவன். ஆதி முதல் இயேசு அறிவதற்கு முன்னாடியே நன்றி உள்ளவன் தான். நான் நல்ல படித்த கிராஜுவேட். எனக்கு வேலை கிடைக்கல. பம்பாயில போலீஸாக வேலை செய்தேன். போலீஸ் கான்ஸ்டபிள் பம்பாயில் சேர்ந்தேன். ஆதியில் எல்லாரும் கேட்டாங்க, போலீஸ் வேலை அந்த படம் போடுமா, அதுல இருக்கும் பாருங்க. என்ன அது போலீஸ் வேலை பார்த்து இருக்கான்னு கேப்பா, நீ படிச்சுட்டு சரிங்களா? அதான் பழைய படம். நான் அந்த காலத்துல எனக்கு படம் அதிகமா தெரியல சரிங்களா. போலீஸ் வேலையில வந்திருக்கியாப்பா அப்படின்னு. அப்போ நான் இப்படியே இருக்கும் போது எனக்கு ஒரு அதிகாரி வந்தார். அவர் தமிழ் பேசுறவர், தமிழ்காரர் இருக்கிறதுனால அவர் என்கிட்ட நல்லா பேசுவார். அவரு கமாண்டன்ட். அவர் பேர் வரதராஜா சரிங்களா. அவர் எனக்கு அந்த விசுவாசம், இந்த சர்ச்சி மேட்டர்லாம் தெரியாது, பைபிள்லாம் தெரியாது. இருந்தாலும் இயற்கையாகவே எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு மனுஷர்களை தவறா சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு சின்ன உதவி செய்தா பெருசா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் மனுஷ சுபாவம். இந்த சுபாவம் இருக்குது எனக்கு ஆதியிலேயே. அவர் என்ன செய்தார், இவன் இப்படியே கான்ஸ்டபிளாக இருக்கிறானே, இவன் அதிகாரி ஆக்க வேண்டும் ஒரு சான்ஸ் வந்தது. நான் அப்ளை பண்ணேன். உடனே இன்ஸ்பெக்டர் ஆகணும். ஆனா எனக்கு சுத்தி ஃபுல்லா எதிரிகள். இந்த வட இந்தியா காரங்க என்ன செய்வாங்கன்னா, இவன் ஜெயிக்க கூடாது. ஏன்னா இவரும் அந்த கமாண்டரும் தமிழ் பேசிக் கொள்கிறார்கள். 2 பேரும் தமிழ்ல தான் பேசுவோம். நானும் சின்னவன், அவர் பெரிய அதிகாரி. அவர் என்னை விரும்பி கூப்பிட்டு ஆபீஸ் எல்லாம் மத்த இந்த லெட்டர் அடிக்கணும், டிராப்ட் அடிக்கணும். ஒரு படித்தவனுக்கு என்ன வேலை உண்டோ அதை என்ன கொடுப்பார். என்னை கொண்டு போய் ரோட்ல நின்று இந்த கான்ஸ்டபிள் வேலை செய்யணும்னு அவர் விட மாட்டார். அவன் விடல. அவரு
அவர் என்ன கூடுமானவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவர் ஒரு துடிப்பு பாருங்க. மனுஷருக்குள்ள துடிப்பு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு துடிப்பாருன்னு நினைச்சு பாருங்க. நம்மளை பத்தி அவர் எனக்கு மேல ஒரு துடிப்பு அவருக்கு. இவனை எப்படியாவது இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட வேண்டும். ஒரு நாள் வந்தது, பெரிய போராட்டம். எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் போராட்டம் போனா அந்த ரெக்ரூட்மெண்ட் போகணும்னா நம்ம ஃபிட்டா இருக்கணும். நிறைய ஓட வைப்பாங்க, ஜம்ப் பண்ணணும், நிறைய காரியங்கள்லாம் செய்யணும். கயிறுல ஏறி காட்டணும், மேலே தொங்கி. எனக்கு 2 நாள் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி மலேரியா வந்துருச்சு. அது ஒரு 2-3 நாள் இருக்கும் மலேரியா. அது மாத்திரை எல்லாம் போட்டு ஒரு 4 நாள்ல மலேரியா போயிடுச்சு. மலேரியானா பயங்கரமான காய்ச்சல் இந்தியாவில். இங்கே அவ்வளவா இல்லை. கொசு கடித்த ஒரு இங்கே டெங்குலாம் வந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காய்ச்சல். காய்ச்சல் எல்லாம் முடிஞ்சு அந்த தெளிந்த போது, சரி இப்ப நான் உடம்பை 2 நாள்ல ஏற்றணும். காம்ப்ளான் சாப்பிடுறேன், குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி எல்லாம் குடிச்சு கொஞ்சம் புஷ்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த உடம்பு சைஸ் வந்துடுச்சு. மூச்சு இழுக்க முடியல. மூச்சு இழுத்தா அந்த ஒரு 5 சென்டிமீட்டர் மினிமம் ஏறணும். அது ஏற மாட்டேன். அது ஒரு விதத்துல அவங்க அளக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணா எதிரியாச்சே. என்னுடைய கமாண்டர் நானும் ஒரே மொழி பேசுறோம். வட இந்தியாக்காரங்க என்னை எதிரியா மாதிரி பாக்குறாங்க. நானும் ஒரு சின்ன கான்ஸ்டபிள், என்னை ஒரு எதிரியா பாக்குறாங்க. அப்ப இவனை எப்படியும் ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா இவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு. யாரு வந்தாரு? அவர் தான் அந்த போர்டுக்கு சேர்மன். என் கூட என்ன நடக்குதுன்னு அவர் தூரம் இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த பையன் தேர மாட்டான், இவனை வந்து அவனுக்கு செஸ்ட் விரிய மாட்டேன்து, அதனால இவன் தேர மாட்டான்னு சொல்லிவிட்டார்கள். உடனே அவர் பேப்பர் எடுத்தார். என்னுடைய ரூல், இந்த நம்பர், இந்த கிளாஸ் படி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல இந்த இடத்துல நான் எக்ஸாம் பண்றேன். அந்த ரெக்குவயர்மெண்ட் எழுதுறாரு. அவர் கையால் எழுதினார். அவர் எழுதின உடனே தான் அடுத்த கட்டம் போக முடியும். அது எழுதின உடனே எல்லாம் பார்க்கலாம். அவருக்கு ஒரு பவருங்க. ஒரு சேர்மன், போர்டு சேர்மன், அவருக்கு ஒரு பவர் இருக்கு. அவர் ஒரு பெரிய கமாண்டர், எஸ்பி, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் மாதிரி. அவருக்கு அந்த அதிகாரம், அந்த போர்டுக்கே அவர் தான் சேர்மன். ஒரு 60 பேர் எடுக்கிறாங்கன்னா 60க்கும் அவர் தான் பொறுப்பு. அதுல ஒரு ஆள் எனக்கு வந்து இது தேவையில்லை, என்னுடைய அதிகாரத்தின்படி தேவையில்லைன்னு எழுதிட்டார். முடிஞ்சது, அவ்வளவுதான். சண்டை போட வேண்டாம், இது வேண்டாம். அந்தந்த போஸ்டுக்கு உண்டான அதிகாரம். இப்ப நான் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றியா இருக்கணும். நான் என்ன செய்தேன்னா, அவர் பேரு வரதராஜா அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு அந்த பேரை வச்சுட்டேன். பையன் அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு பையன் பறக்கணும். அவ பார்த்தேன், இவர் மேல எனக்கு ரொம்ப அன்பாச்சா. அப்ப பையன் பேரு அவனுக்கு கீர்த்தி வரதராஜான்னு பேரை அட்டாச் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சவர் அவரு. எனக்கு அவ்வளவு பிடிச்ச. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் எந்த நிலைமை கூட வந்துட முடியாது. நாங்க தான் ரோட்ல நின்றுட்டு இருக்கணும். அந்த கையில லத்தையை வச்சுக்கிட்டு அந்த கட்டை வச்சிருப்பாங்க, குச்சி வச்சுட்டு அந்த ரோட்ல நிக்கணும். என் படிப்புக்கு ஏற்ற எனக்கு உதவி செய்து என்னை தூக்கி விட்டான்னு சொல்லி என் மகனுக்கு அவர் பெயரை வைத்தேன். அவர் அவ்வளவு ஸ்டைலானவர். நல்ல சிகப்பா அழகா ஸ்டைலா சுத்துவார். அவரே வண்டி ஓட்டு போவாரு, டிரைவர் தேவையில்லை. நல்ல மனுஷன். ஒரு டெரர். ஆனா ஒழுக்கத்துல டெரர். கரெக்டா இருக்கணும் எல்லாமே. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இருந்தாதான் எல்லா போலீஸும் பயிற்சி கேட்பான். அவருக்குள்ள நான் நண்பர். அப்ப எனக்கு பிடித்ததுனால இந்த வார்த்தையை, ஒரு பேரை நான் மறக்க கூடாதுன்னு என் பையனுக்கு பேரை வச்சாங்க. அதேதான் நான் என்றைக்கும். அவர் வந்து இந்தியாவில் எனக்கு அதே மாதிரி நான் வெளியே வேலைக்கு போனேன். இது கல்ஃபுக்கு, கத்தார்ல வேலை முடிஞ்சு நான் துபாய்க்கு வரேன். துபாயில வந்த உடனே வேலையை, கத்தார் வேலையை விட்டு வந்துட்டேன். துபாயில வந்த உடனே எனக்கு வேலை வேணும். அப்ப அந்த வேலை இல்லைன்னா அவ்வளவுதான், அதுவும் போச்சு. அப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு சாதிக்கணுமே. அங்க போன உடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜர் கிடைச்சார், இயன் பிளச்சர்ன்ட்டு. அப்போ அந்த சமயத்துல வந்து ஷர்லி பறக்கணும். அந்த சமயத்துல அவருக்கு அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. சரி என்னப்பா இவரு நல்லா, எனக்கு பிடிச்சி போய், எனக்கு யாரும் பிடிச்சிட்டா ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார், எப்படி இது அம்மா பேர் என்னன்னு கேட்டேன். ஷர்லின்னு சொன்னாங்க. இவ பறக்கிறதுக்கு ஷர்லின்னு பேர் வச்சுட்டேன். இதுதான் கூட. அதை விட எனக்கு 2 மேனேஜர் இருந்தாங்க. இன்னொருத்தர் பேர் வந்து அமோ ஸ்மித், ஷர்லி ஸ்மிதா பிரகாஷ்னு பேரை வச்சாச்சு. இந்த பேருங்கெல்லாம் ஒவ்வொரு மனுஷர்களுடைய பேரு நம்மளோட அட்டாச் ஆயிருக்கு. பாருங்க, நன்றி உணர்வு. நான் அப்போ கர்த்தருக்குள்ள இல்ல. எனக்கு ஒரு பொருள், என்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைய நான் என்னன்னு நான் பாக்குறது. அப்ப என்னுடைய அட்டாச் ஆன, எனக்கு என்ன வாழ்க்கையில உயர்த்தினவர்களை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போ நம்ம எல்லாரையும் உயர்த்துற இயேசுவை நம்ம நினைவு கூர்ணுமா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவை நம்ம என்னைக்கு நினைவு, அவருக்கு அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அதான் இப்ப மேட்டர்.
இவங்கெல்லாம் வேலை தான் கொடுத்தாங்க எனக்கு, நான் இவ்வளவு பிரியமா இருக்கிறேன். ஆனா அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றினார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நாம் மோசம் போகாதபடிக்கு இந்த பொல்லாதவனுடைய சதி திட்டங்களை அங்கங்க அறிவிச்சு அங்கங்கிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். புரியுங்களா? இந்த ஏர் இந்தியா பிளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 12 ஜூன்ல. நிறைய பேர் மரித்தார்கள். எத்தனை பேர் அதுல? 241 ஒரு சர்வைவர். அப்புறம் அவர் 33 ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்ட்ல இருந்தவங்க. பெரிய இழப்புங்க, பெரிய இழப்பு. அத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஒரு ஆள் ஏதோ அதிர்ஷ்டவசமா தப்பிட்டார். அந்த பிளைட்ல இருந்த அத்தனை பேர் இறந்து எல்லாமே கிரவுண்ட்ல இருந்தவங்களே இருந்தாங்க. உங்களுக்கு சொல்ல போனா அந்த ஏர் இந்தியால லண்டன்ல இருந்து வர நான் புக் பண்ண ரெடியா இருந்தேன். புக் பண்ண அது அங்கிருந்து வருது, விழுறது எங்கனாலும் விழலாம், அதே பிளைட் தான். சரிங்களா? இங்க விழுந்துருச்சு. ஆனா லண்டன்ல இருந்து வரதுல அங்கிருந்து புக் பண்ணி அதுல வர்றதுக்கு முன்னாடி தான் மறுநாள் இப்படி ஆகி போச்சு. நான் புக் பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த இது புக்கிங் ஆக மாட்டேங்குது. ஊப்ஸ்னு காமிக்குது, புக்கிங் ஆக மாட்டேங்குது. மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபில்ட், பட் வை இஸ் நாட் புக்கிங்? நான் ஆகலைன்னா அது பின்னாடி போக முடியாது, நமக்கு தேவையில்லை. ஆனா பாருங்க, ஒரு மறுநாள் தான் இருக்கும், இங்க அகமதாபாத்ல அதே பிளைட் விழுந்துருச்சு. இதுல என்ன ஒரு பிரம்மாண்டமா விசித்திரமா சொல்றாங்கன்னா, அந்த படத்தை பாருங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட ரிலிஜியன்ல உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம் வந்து எரியல. அது இயேசுது கிடையாது, பரிசுத்த வேதாகமம் கிடையாது. அது வந்து எரியல அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியா வீடியோ போடுறாங்க. அது மட்டும் எரியல, மக்கள் எரிந்து போயிட்டாங்களே ஐயா, அந்த புக்கை வைத்து என்ன பயிர்றது? ஆனா நம் தேவன் அப்படி இல்லை. அவர் தன்னை கொடுத்து நம்மளை காப்பாற்றினார். எல்லா நேரம் நம்ம மேல பார்வையா இருக்கிறார். தன் தூதர்களை கொடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். பெருமையா பார்க்க ஒண்ணும் இல்லை இதுல. நம்ம தேவன் நமக்கு புத்தகத்தை கொடுத்து நம்மளை காத்துக் கொள்கிறார். இதே நம்மளுடைய புத்தகத்தை பத்தி ஒரு இது முன்னாடி நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். என் வீடு அங்க சென்னையில மூடி கிடக்கிறது. அங்க பெரிய எல்லா சாமானும் இருக்குது. வீட்டுல எல்லா பொருட்களும், விலையுறந்த பொருட்கள்லாம் இருக்குது. பெட்டு, டிவி, மற்ற ரேடியோ செட்டு, மற்ற வயர்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு எலி வந்து பைபிள அந்த இதை திண்டு அது உள்ள கொட்டி போட்டிருக்கு, அந்த பேப்பரை தின்னு. மற்ற வீட்டுக்குள்ள உள்ள எல்லாம் கரெக்டா இருக்குது. அது எந்த பெட்டும் கடிக்கல, எதுவும் செய்யல, அதிகமா சேதம் விளைவிக்கல. ஆனா அந்த பைபிள்ல மட்டும் தின்னு பண்ணிருக்குன்னா, ஆண்டவர் எப்படி என்ன பைபிள் மூலமா காப்பாத்திருக்காரு? அப்போ நான் கர்த்தருக்குள்ள இல்ல. விஷயம் அதுதான், பைபிள் படிக்கல. அந்த பைபிள் இருந்திருக்கு, அந்த பேப்பர் மட்டும் சாப்பிட்டு அதை தின்னு அதுல குட்டியை போட்டு. இது என்ன மெசேஜ்னா, அந்த வீடு பாழாகாம போறதுக்கு தன்னை கொடுத்திருக்கிறார், அந்த பைபிளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த எலி இதை தின்னுட்டு போட்டோம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ சுகமா இருன்னு நான் ஆண்டவருக்குள்ள இல்லாத போதே எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த புத்தி எனக்கு அன்னைக்கு வரவில்லை. ஏன்னா அந்த சோதனை எல்லாம் கடந்து போன பிறகுதான் புத்தி வந்தது. இவர்களுக்கு சர்ஜரி ஆகணும், சர்ஜரிக்கு ஒரு சர்ஜரி ஆகணும், இப்படி எல்லாம் இருந்த போதுதான் புத்தி வந்தது. இன்னைக்கு நினைத்து பார்க்கிறேன், நிறைய எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு விஷயம் கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என் மகன் வந்து கையெழுத்து கூட்டி கூட்டி எழுதுவான். எங்க வரதராஜா சொன்ன பாத்தீங்க, அவரும் அதே மாதிரி எழுதுவாரு. இவன் கையெழுத்து அவர் கையெழுத்து எப்படிங்க ஒத்து போச்சு? கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. என்னுடைய கமாண்டருடைய கையெழுத்தும் என் மகனுடைய கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு, கூட்டு சேர்த்து எழுதுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குறார். நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதை செம்மைப்படுத்தி வைக்கிறார். இது நல்ல தேவனுடைய ஐக்கியத்தை புரிந்தால் உங்களுக்கு புரியும். பொல்லாங்கனுடைய பேச்சை கேட்டு தந்திரமாக நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் நான் ஜெயம் கொள்கிறேன் என்றால் அது வந்து நமக்கு நல்லதில்லை. ஆராயணும், நல்ல சுய புத்தியோடு ஆராயணும். அப்படி செய்யும் போது நமக்கு அதுல ஒரு வெளிச்சம் வரும். அதனால நாம் பார்த்தோம் இல்லையா, சாத்தானுக்கு ஒரு பங்கு உண்டு. சாத்தான், இந்த பழைய பாம்பாகிய சாத்தான், அவன் புரியுதா பிள்ளைகளா? விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். பாம்பு காமிச்சாதான் பயப்படுவார்கள். அவர் பாம்புனா தெரியல. பாம்பு ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல. எத்தனை பேருக்கு பாம்பு பிடிக்கும்? பார்த்துருக்கீங்க? கையில பிடிச்சு பார்த்துருக்கீங்க?
பாம்பு தெரியுமா? பயம்தான். பாம்புனா படையும் நடங்குமா, ஒரு பயத்தை கொடுக்கறது. அதனால சாத்தான் வந்து ஒரு பயத்தை கொடுப்பான். பயத்தை கொடுத்து நீங்க அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். அப்போ சாத்தானுக்கு தான் பயப்படுவாங்க. இயேசு மேலே பயம் கொடுக்க மாட்டார். இயேசு அவர் நீதி செய்கிறார். அதனால இயேசு கூட இருக்கும்போது சாத்தான் பயப்படுவான். நீங்க இயேசு கூட இருக்கிறீங்களா இல்லையா தான் கேள்வி. இயேசுவோடு கூட இருந்தா சாத்தான் பயப்படுவான். நீங்க தனியா இருந்தா சாத்தான் உங்களை பயமுறுத்துவான். நீங்க தனியா இருக்கிறதுக்கே முயற்சி செய்யாதீங்க. எல்லா நேரமும் வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் இயேசு கூட வருகிறார். இயேசு மரித்த பிறகு வசனம் இருக்கிறது, பீட்டரும் இன்னொரு மற்ற 2 பேர் ஒரு இடத்துக்கு போறார்கள். சரிங்களா? அப்ப பின்னாடி இயேசு போறார். இவங்களுக்கு தெரியல, அந்த கண்களை மறைத்துடுவார் இயேசு இருக்குது. ஆனா இவங்களுக்குள்ள இயேசுவை பத்தி தான் பேசிட்டு போறாங்க. நீங்க யாரை பற்றி பேசுகிறீர்கள்? அவரை மறித்து அடித்து போட்டார்கள், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. அவர்கள் கொலை செய்து விட்டார்களே, உங்களுக்கு தெரியாதா? கொலை செய்யப்பட்டவர் நடந்து வராரு கூட, உயிர் தெழுந்து நடந்து வராரு. ஆனா அவருக்கு தெரியாதா? இந்த கதை 3 நாள் சங்கதியாச்சே உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிப்பச்சு, இருந்து போயிட்டாரு. இவங்க நடந்து போறாங்க. கூட நடந்து செல்பவர் அவர், உங்க கூட நடந்து வருவார். உங்களுக்கு தெரியாது அது. அவர் உங்களோடு இருக்கிறார். இப்பொழுதும் இங்க இருக்கிறார், இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். நமக்கு தான் பேச தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சிருக்கலாம். ஆனா அவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் உன்னிப்பாக பார்க்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க எங்கெங்க தூர இருக்கீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கிறார். சரிங்களா? இந்த பொல்லாதவன் பழைய பாம்பு, அவன் தேவனுக்கும் உதவி செய்யறான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தேவனுக்கும் உதவி செய்யறான். அதனாலதான் அவன் அழிக்கப்படல. தேவனுக்கு தேவையானவன், ஒரு விதத்துல தேவையானவன். அவனை தன் ஜனங்க கிட்ட விட மாட்டார், மற்ற ஜனங்க கிட்ட போயிட்டு தான் இருப்பான். இதுக்கும் ஆதார வசனம் இருக்குது. ஒரு 1 சாமுவேல் 16:23 படித்தால் உங்களுக்கு தெரியும். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இப்ப இந்த ஆவி வந்தது தேவனிடத்திலிருந்து தான், அவனுடைய இது. சரியா? இந்த பொல்லாத ஆவி வந்தது தேவனிடத்திலிருந்து தான் இவன்கிட்ட வந்திருக்கு, சவுல் கிட்ட. ஆனா நல்ல ஆவி இருக்கிறது யாருக்கிட்ட? தாவீது கிட்ட. அது போராடி சரி ரிலீஸ் பண்ணி விடு. இது ஆவிகளுக்கு உள்ள உண்டான ஒரு போராட்டம். இந்த போராட்டம் உலகத்துல உண்டு. இப்ப நாம் தேவனோடு இருக்கிறோமா? அதான் கேள்வி. நாம் தேவனோடு இருந்தால் இந்த போராட்டங்கள், இந்த தந்திரங்கள் இருந்தெல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஒரு தெளிவான கருத்து இல்லையா? அதே போலதான் நோவாவுடைய காலத்துல பாருங்க. நோவா எல்லாருக்கும் தெரியும், ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமி அழிக்கப்பட்டது. இந்த உலகம் உருவாகி 1000 வருஷத்துல இது ஆயிப்போச்சு. இப்ப திரும்ப புது சந்ததியெல்லாம் நடக்கணும். புதிய சந்ததிகள் உருவாகிட்டு வருது. இது சரித்திரமா? ஹிஸ்டரி தான். சரியா? புதிய ஒவ்வொரு இடத்துலயும் ஜனங்க எழுதிட்டு வராங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ப்ரோக்ரஸ். ஃபர்ஸ்ட் குடிசையில இருந்தாங்க, வீடு கட்டினாங்க, அப்புறம் கல் வீடு கட்டினாங்க, இப்ப கோபுரம் கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. கோபுரம், இப்ப நம்ம கோபுரம் கட்டுவோம், ஒரு நகரத்தை உண்டாக்குவோம். யாரு? அழிந்து போன நோவாவுடைய குடும்பத்துக்கு அப்புறம் அழிந்து போய் திருப்பி வராங்க. இப்ப இவங்க சிட்டி வந்து பில்ட் பண்ணணும். ஆனா அருமையா பில்ட் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நாம் இதை காரியத்தை செய்தோம்னு பிரமிப்பு அடைகிறாங்க. தான் செய்து முடித்ததாக கர்த்தரை அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்ப என்ன செய்தார் கர்த்தர்? மேல இருந்து இறங்கி வரார், இந்த நகரத்தை பார்ப்போம்னு வரார். இது எப்படிதான் இருக்குன்னு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க நாம் எல்லாரும் ஒரே பாஷையை பேசுறதுனால நல்லா போகுது, இந்த மேட்டர் எல்லாம் அருமையா போகுது. அவர் என்ன ஆண்டவர் சொன்னார் இந்த வசனத்துல இருக்கு இல்லையா? ஜெனசிஸ் 11:4-8 படிச்சா தெரியும். ஆதியாகமம் 11:4-8 படித்தால் அவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஓகே இவர்களுக்கெல்லாம் ஒரே பாஷை ஆகி போச்சு, அதனால இவங்க எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க எவ்வளவு உஷாரா இருக்காரு கர்த்தரும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை நினைக்கணும். என்ன செய்தாரு? பாசையை தாறுமாறு ஆக்கி விட்டார். இவன் பேச அவனுக்கு புரியல, அவன் பேச இவனுக்கு புரியல, கோபுரம் கட்ட முடியல. இது எனக்கு நடந்த சம்பவத்தை ஒண்ணு சொல்றேன். மணிவண்ணன் ஒரு சிவில் சூப்பர்வைசர், நான் கத்தார்ல வேலை செய்யும் போது, அவரு தமிழ், வேலை செய்யற எல்லாரும் நேபாளியர்கள். சுரேந்தர் பிரேந்தர்னு பேர் இருக்கும். அது கூட்டமா இருந்து ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு கம்பியை இப்படி வளைக்கணும் அப்படி வளைக்கணும்னு சொல்லியிருந்தார். சொல்லிட்டு சுரேந்தர் பிரேந்தர் ஜாவோ அப்படின்னு சொல்ல உடனே அவன் போயிட்டான்.
ஜாவோன்னா போன்னு அர்த்தம். அப்புறம் ஈவினிங் வந்து ப்ரோக்ரஸ் ஒண்ணுமே ஆகலையப்பா என்னன்னா கூப்பிட்டா, சார் அவர் ஜாவுன்னா நான் வந்துட்டேன் சார். ஜாவுன்னா போ ஆவுன்னா தான் வரணும், வேலை செய்வான். பாஷையை மாத்தி விட்டார். அப்ப ரெண்டு பாஷை வேற வேற ஆளுங்க பேசும்போது காரியம் ஆகாது. நீ ஆவோன்னு சொன்னாதான் வந்து வேலை செய்வான். நீ காலையில இருந்து பொழுது போயிடுச்சு, நீ வந்தவன ஜாவோன்னு சொன்னா அவன் போயிட்டான். அவனும் கரெக்டா தான் சொல்றான், இவருக்கு பாஷை தெரியாது, முடிஞ்சு போச்சு. பில்டிங் கட்டின பாடு இல்லை. இது நடந்த சம்பவம், நான் எல்லாம் ஏன் பேர் சொல்ல போறேன். சரியா? இப்படிதான் பாஷைகள் சரியில்லாம கர்த்தர் எப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வார். நாம் கர்த்தரோடு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தரை விசுவாசிகள் நன்றியோடு இருக்கணும். அவர் நமக்கு ஜீவ சுவாசம் கொடுத்த நன்றியில இருக்கணும். ஜீவ சுவாசம் கொடுத்தவர் அவர். இந்த நன்றியில இருந்தா பிழைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரம் வரமாட்டா. பழைய பாம்புக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. பழைய பாம்பு சம்பந்தம் உருவாக்கி கொள்றது மோசம் போனதுனால வரும். மோசம் போகாதபடி பார்த்துக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம மோசம் போகாதபடி இருக்க நம்மளோட கர்த்தர் இருக்கணும். இந்த காரியத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் தெளிவாக சொல்லுகிறேன். நான் ஐரோப்பிய தேசத்துல பல சபைகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் டேனிஷ் சபைக்கு போவேன், இங்கிலீஷ் சபைக்கு போவேன், தமிழ் சபைக்கு போவேன். எனக்கு தேவை ஆண்டவர். எந்த சபை ஓப்பனா இருக்கோ போயிடுவேன். போயிட்டு இருந்தா புது ஆத்மா வந்திருக்கும்பாங்க. சரி, நமக்கு எல்லாரையும் பார்க்கணும். சில இடங்கள்ல நான் போன இடத்துல சில ஊழியங்கள் சரியாக இல்லை. அதனால நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு அது அவங்க புரிந்து கொள்வாரு. கர்த்தர் பேசுவார் ஒரு நாள். நான் சொல்லி அவங்க சில காரியங்களை சொல்வேன், ஓரளவுக்கு சொல்வேன். யாரையும் கைப்பிடிச்சு எதுவும் செய்ய முடியாது. இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். ஆனா சில இடங்கள்ல பார்த்ததுல சிலர் வந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நல்ல கவனமா கேளுங்க. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த சபையை நடத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் அவங்க ஒரு குடும்பமா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோட சபைக்கு வருவாங்க. குறிப்பிட்ட ஜனங்கள் தான். எது மற்றவங்களுக்கு சுவிசேஷம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, வைக்கப்படுவாங்க. அது சொன்னா என்ன ஆகுமோன்னு ரொம்ப தயக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. விதவிதமா இருக்கிறாங்க. சிலர் பயங்கரமா சொல்லுவாங்க, சிலர் அந்த வாய்ப்பை விட மாட்டாங்க. பல விதமா இருக்காங்க. சிலர் சொல்றேன் நான், அவங்க என்ன செய்வாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தை அது வந்து சரியா சொல்லாம தன்னுடைய இதுல வந்துருவாங்க. ஆரம்பத்துல வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்புறம் வந்து கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதித்தாருவாங்க. அப்புறம் நான் தான் உங்களை வந்து விடுதலை செய்தோம்பாங்க. அப்புறம் நான் தான் என்னதான் நீங்க வந்து பார்க்கணும்பாங்க. கடைசியில சபை உடையும். அப்படி இப்படி இதெல்லாம் பாருங்க, பொல்லாங்கனுடைய காரியம். இது அவங்களுக்கே தெரியாது. நான் செய்தேன்னு என்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்றோமோ அந்த பாஷை உடஞ்சி பாருங்க, அம்மாதிரி உடஞ்சிடும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மை செய்ய வைக்கிறவர் கர்த்தர். நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். அவர் நினைச்சு நீங்க அழுவலாம், முழங்கால் போட்டு அழுவலாம். எனக்காக உயிரை கொடுத்த தேவனை நமக்காக யாருங்க உயிர் கொடுப்பாங்க? நமக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். நமக்காக உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றினார். நம்ம ஒரு மோசமான பிளைட்ல ஓட விட மாட்டார். விழப்போற பிளைட்ல நம்மளை ஏற்ற மாட்டார். நம்ம அவரோட இருந்தா நம்ம மோசம் போகாது. நம்ம பேருக்கு கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கலாம், ஆனால் நம் உண்மையாக அவரோட இருக்கணும். நீங்க எந்த பேரை வச்சு அவர் பார்க்க மாட்டார். நம் உண்மையாக இயேசுவை விசுவாசித்து அவரை பிடித்து கொண்டு அவர் பின்னாடியே போனால் அவரை பொல்லாத பிளைட்ல ஏற்ற மாட்டார், விழுற பிளைட்ல ஏற்ற மாட்டார், ஆக்சிடென்ட் ஆகிற ட்ரெயின்ல ஏற்ற மாட்டார். அந்த புக்கிங்கும் ஆகாது. அது அப்படியே தடுத்துடுவார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறாரு. இன்னும் நம்ம கால தாமதம் பண்ணக்கூடாது. அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை பூர்ணமா ஆராய்ந்து கர்த்தரை தெரிந்த பிறகு நான் என்னை சரி கட்டிக்கிட்டேன், என்ன சரி பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு அது கடைசி வாய்ப்பு, நான் சரி பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி கடைசி வாய்ப்பு இன்றைக்கு அநேகருக்கு வரப்போகுது. அநேகர் கடைசி நேரத்தில் திருந்த போகிறீர்கள். அநேகர் கடைசி நேரத்தில் தேவனை நோக்கி ஓட போகிறீர்கள். தேவன் தான் அடைக்கலம். போன வாரம் கொடுத்தாங்க மெசேஜ். தேவனே நம்ம அடைக்கலம். அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பொல்லாங்கன் இந்த பழைய பாம்பு மோசம் போக்குகிறவன். அவன் கொஞ்சம் இப்ப கொடுக்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக எடுத்து விடுவான். அதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காரியத்துல நம்ம காலதாமதம் இல்லாமல் நம்ம பெரிய காரியம் நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்யற, சபைக்கு எதுக்கு வரங்க? ஒரு கிராஃப் இருக்கும், போடுமா ஒரு கிராஃப். நம்ம சபைக்கு எதுக்கு வரோம்?
சபைக்கு எதுக்கு வரமா? சபையில தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள்லாம் அறிந்து கொண்டு ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கடைசியா ஒவ்வொரு நாளும் என் சபைக்கு வரோம். நம்ம நல்ல ஒரு கிறிஸ்துவரா இருந்து நம்ம கடைசியில நித்திய ஜீவனை அடையணும். அதானே? ஏன்னா இந்த ஜீவனுக்கு ஒரு பலன், இந்த ஜீவனே கிஃப்ட். அதுல இருந்து ஒரு பெரிய கிஃப்ட் எடுக்கணும். இந்த ஜீவன் அழிந்து போக கூடாது. அழிந்து போனா என்ன? அது பாதாளத்துக்கு போயிடும். சரியா? அழியலன்னா எங்க போகும்? நித்திய ஜீவனுக்கு போகும். யார் சொன்னது நித்திய ஜீவன்? தெளிவா இருக்கு. நித்திய ஜீவனுக்கு போகும். நித்திய ஜீவனுக்கு போனா என்ன நடக்கும்? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நடந்தாலும் கூட ஆண்டவர் வருவாரு, நீங்கள் இருந்தாலும் கூட இருப்பாரு. பொல்லாங்கன்னு உங்களை கிட்ட வரமாட்டான். பழைய பாம்பு உங்களை சீண்டாது. உங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பே இருக்காது. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் 120 வருஷம் வாழ்வான்னு சொன்னாங்க இல்லையா? 120 வருஷம் அதிகபட்சம். அந்த 120 வருஷத்துல தலைமுறைகளை பார்க்கலாம். தன் பிள்ளை, பிள்ளைகளின் பிள்ளை, பிள்ளைகளின் பிள்ளைகளோட பிள்ளை, 4 தலைமுறை பார்க்கலாம். அப்படிதான் ஒரு செட்டிங் இருக்குது. அப்ப எதற்கு நம்ம இயேசுவோட இருக்கணும். அது இல்லைன்னா அப்படியே ஏறும் தம்முன்னு கீழே வந்துடும். ரைட்ல இருக்கு பாருங்க ஒரு கிராஃப். லெப்ட்ல இருக்கிறது நித்திய ஜீவனை நோக்கி போறது. இயேசுவை விசுவாசித்து தேவனோட ஐக்கியமாக இருந்து இப்படி பல காரியங்கள் இருக்குங்க. இதை நம்ம புரிச்சுக்கணும். இது அடிப்படை. நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும். நம்ம இந்த சின்ன சின்ன பொல்லாத இந்த வாக்குவாதங்கள், இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் இருந்தா அது அந்த இடம் உங்களுக்கு மோசம் போக்குகிற இடம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்க மோசம் போக்குற இடத்துல இல்லாமல், மோசம் போக்குறவர்களை பார்க்காமல், மோசம் போக்குற வார்த்தைகளை கேட்காமல் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல தேவனை பற்றி கொள்ளும். இதுதான் தேவை. இல்லைன்னா நித்திய ஜீவன் கிராஃப் இப்படி நேரா போறது இப்படி வழியில விழுந்துரும். விழுந்த பிறகு எந்திக்கிறது பெரிய கஷ்டம். ஒரு டைலாக் வச்சுக்கோங்க, வரும் வந்தா போகாது, வந்தா பழையது, வந்தாலும் நிக்காது, அதே மாதிரி இருக்காது. அப்படிதான் போயிட்டு இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்டா ஆண்டரோடு இருக்கும்போது நல்ல உயர்த்தப்படுவாங்க. உங்களுக்கு தோல்வியே இல்லை. ஏன்னா இந்த விஷயம் புரியாதபடிக்கு மோசம் போக்குகிறவன் விதவிதமாக பேசுகிறான். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். தலையில எல்லாம் பதிவு வச்சுக்கணும். மோசம் போக்குகிறவனுடைய வேலைத்தையா அப்படியே ஒதுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒதுக்கிடணும். டோட்டலா ஒதுக்கிடணும். கொஞ்சம் என்ன, டோட்டலா முடிஞ்ச வரையா இமிடியேட்டா ஒதுக்கிடணும். அதுதான் நீங்க மோசம் போகாததற்கு நல்ல வழி. சரிங்களா? ஆமென். இப்போ அடுத்த கட்டமாக நித்திய ஜீவனுக்கு போகிறோம். அல்ல வேற ஒரு காரியம் நடக்குது, பொல்லாதவனில சிக்கி போனா வேற இடத்துக்கு போகிறார்கள். அந்த படம் படுமா? இது படுமா? இப்ப இதுல பாருங்க, சிலருக்கு நிறைய கேள்வி. நித்திய ஜீவன் உண்டா? நரகம் போகணும்? இல்ல போன வாட்டி கூட பேசினாங்க, இறந்த உடனே நேரா நித்திய ஜீவனுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்தா உலகத்துல நியாய நீதி இருக்காது. அவன் நியாய நீதி தர்மத்தெல்லாம் பார்த்துதான் நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் உலகம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆமென். இப்போ நமக்கு வசனம் சொல்லியிருக்கு, அதை பார்ப்போம். லூக்கா 16:22-28 இந்த கதையா சொல்றேன். லாசரும் ஒரு ஐஸ்வர்யமானும். லாசர் என்பவன் ஒரு தரித்திரன். அவனுக்கு வசதி இல்லை. அவன் ஒரு முடவன் மாதிரி. அவன் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துட்டு வருகிறான். வேற தவறு எதுவும் செய்யல. ஆனா ஐஸ்வர்யமான எல்லா தவறும் செய்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறான். 2 பேரும் இறக்கிறார்கள். லாசரு நேரா நித்திய ஜீவனுக்கு போயிட்டான். பூமியில இருந்து நேரா நித்திய ஜீவன். பாத்தீங்களா? அப்புறம் இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய காலம் வந்த உடனே நேரா அவர் செய்த அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு அக்னி கடையில போய்விட்டார். அது நரகம். நரகம் கீழே இருக்கு பாதாளம், மேல என்ன இருக்கு? பாரடைஸ், பரலோகம் இருக்குது. இப்ப நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். இந்த படத்தின் படி பூமி நடுவுல தான் இருக்கு. ஆனால் இவன் கீழே இருந்து மேல கூப்பிடுறது எவ்வளவு தூரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்பிரிட்டுக்கு உண்டான பவரை பத்தி பேசுறோம். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இப்ப உட்கார்ந்து இருக்கு. என்னமா உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த சிஸ்டர் பேர்ல ஒரு ஸ்பிரிட் உள்ள இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க ஸ்பிரிட் இருந்தாதான் நம்ம கை கால் ஆட்ட முடியும். நமக்கு ஸ்பிரிட் இருந்தாதான் நம்ம மூவ் பண்ண முடியும். உயிரோட இருக்கிறோம்னா ஒரு ஸ்பிரிட், நம்மளுடைய ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஸ்பிரிட் இறந்த பிறகு அந்த ஐஸ்வர்யானோட ஸ்பிரிட் என்னாச்சுன்னா, அவனுடைய ஆத்மா சோல் நரகத்துக்கு போயிடுச்சு. அங்க இருந்து அவன் பாக்குறான், அந்த சோலுக்கும் அதே உருவம் தான்.
அவன் அதே மாதிரி பார்க்கிறான். அவன் லாசருவை காண்கிறான். லாசரு யாருக்கிட்ட இருக்கிறான்? மரித்தவன் ஆபிரகாமின் மடியிலே இருக்கிறான். ஆனா இது எவ்வளவு தூரம் பாருங்க. இவன் பாதாளத்துல இருக்கிறான், நரகம். அவன் இருக்கிறது பரலோகம். ஆனா இங்கிருந்து கேட்கறது அங்க கேட்கப்படுது. எனக்கு ஒரு துளி தண்ணீர் கொடுத்தால் நான் இந்த வேதனையில இருந்து கொஞ்சம் எனக்கு இரக்கம் கிடைக்குமே அப்படின்னு கேட்கலாம். எவ்வளவு தூரம் பாருங்க இந்த ஸ்பிரிட் பேசுது. ஒரு ஸ்பிரிட் பாதாளத்துல இருந்து பரலோகத்துல பேசுது. இவங்களுடைய சாட்சி வீடியோ ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, சாட்சி வீடியோ அனுப்புவாங்க. அதுல தெளிவா பேசியிருப்பாங்க. எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? பரலோகத்துக்கு ஏறி போறாங்க. கீழே இருந்து ஈவில் கூப்பிடுது, இங்க வந்துரு இங்க வந்துரு. இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த பூமி எங்க போச்சு? அந்த இடத்துல நம் பூமியில இருக்கிறோம். ஆனா இந்த ஸ்பிரிட் போன உடனே கம்யூனிகேஷன் கரெக்டா நடக்குது, பாதாளத்துல இருந்து பரலோகத்துக்கு. ஆனா இந்த பூமி எங்க போச்சு? அந்த நேரத்துல அந்த ஸ்பிரிட் எங்க இருந்தது? எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்? அதனுடைய இது என்னன்னா, அந்த வேல்டு இது பாருமா, நடுவில் இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கட்டும். நடுவில் இருக்க பாருங்க அந்த பூமி. இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கினார், அநேக கோள்களை உருவாக்கினார். எல்லா இடத்துக்கும் பாருங்க, எல்லாம் அந்த கிராவிட்டி போர்ஸ்ல அங்க சுத்தி இருக்கு. ஒரு 8 கோள்கள், பிளானட்ஸ். 9வது ப்ளூட்டோ வந்தது, அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஆர்பிட்ல சரியா வரலன்னு. சரியா, அதை பத்தி புரிஞ்சிக்க முடியல சயின்டிஸ்டுக்கால. ஆனா 8 கோள்கள் இருக்கிறது. 8 கோள்களும் ஒரு ஈர்ப்பு சக்தியில அந்தந்த என்ன சொல்றது, அது ஆர்பிட்ல சுத்தி வருது. அப்ப பூமி அதுல ஒரு பிளானட் தான் பூமி. இன்னும் அநேக இருக்குது, சயின்டிஸ்ட் கண்டுபிடித்துட்டு இருக்காங்க. மற்ற இடங்களுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் போயாச்சு, போய் சுத்தி விளையாட்டு மார்ஸ் போயாச்சு, இந்த பக்கம் சூரியன் வரை போயாச்சு, அந்த பக்கம் நெப்டியூன் அந்த ஏரியாக்கெல்லாம் போயாச்சு. அவர்கள் போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா பரலோகத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியலையே. இந்த சயின்டிஸ்ட்களாக பரலோகத்தை கண்டுபிடிக்க. அப்போ பரலோகன்றது தூரம் இருக்கிறது. சயின்டிஸ்ட் சொல்றது தானே, அவங்க மொழியிலே பேசுவோம். பரலோகன்றது இந்த ஆர்பிட்டுக்கு வெளியே இருக்குது. அதுக்குதான் இவங்க போயிட்டு வருவாங்க, ஸ்பிரிட்ல டக்குன்னு போயிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு பவர். ஒவ்வொரு மனுஷன் நம்மளை மதிக்கணும்ன்றதுக்கு நான் பேசுறேன். நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஆவியை நம்ம மதிக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆவி நமக்குள்ள இருக்கிறத நம்ம நல்ல கர்த்தரோடு இருக்கும்போது அது கிரியை செய்யும். அது பரலோகத்தை நமக்கு காமிக்கும். பரலோகத்தின் சிந்தனைகள்லாம் நமக்கு வரும். பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ள இருந்தா அது பாதாளத்தை நோக்கி பேசிக்கிட்டு இருக்கும். அது இழுக்கும் பாதாளம். இந்த பாதாளமும் இந்த பரலோகமும் ரொம்ப தூரங்க. சயின்டிஸ்ட் முறைப்படி பேசுவோம், அவங்களால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் ஸ்பிரிச்சுவலி உங்க ஸ்பிரிட் கண்டுபிடிக்குது, உங்க ஓன் ஸ்பிரிட். இவங்க ஸ்பிரிட்ல போயிட்டு வந்து அந்த வீடியோ போட்டாங்க. பரலோகத்துக்கு படி ஏறி போகும்போது கீழே இருந்து பாதாளம் கூப்பிடுது, இங்க வந்துருங்க. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய ஸ்பிரிட்டுங்க இவங்களும் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு தான் தெரியும், நான் அதை பார்க்கல, இவங்க சொல்லுவாங்க. ஆனால் சில காரியங்களை பார்த்துருக்கேன். ஒரு மனுஷர் இறந்து விட்டால் அந்த மனுஷருக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய பணம் இல்ல, கையில் இருக்க கேஷ் பிடிக்கும். பேங்க்ல இருக்க மில்லியன்லாம் தெரியாது, பேங்க்கும் தெரியாது, மில்லியனும் தெரியாது. கையில கொஞ்சம் இருக்கிற காசு தெரியும். அந்த காசை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கும், கொடுக்க மாட்டார். அந்த மனுஷன் இறந்த பிறகு அவங்க அந்த ஒரு சாங்கியப்படி ஒரு அந்த விளக்கு ஏத்தி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தவளை ஜம்ப் பண்ணி வந்து அந்த அந்த பாக்ஸ் மேல உட்காருது. அந்த அந்த பணப்பெட்டி இருக்கு பாருங்க, பணப்பெட்டி அவர் என்ன யூஸ் பண்ணலாம் வைக்கிறாங்க. தவளை ஜம்ப் பண்ணி வந்து அந்த பணப்பெட்டி மேல உட்காருது. முத்துட்டு பணம் தான், பெரிய பணம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்பிரிட்டை பழக்கணும். நம்ம ஸ்பிரிட் எதை பிடிக்குது அதை பழக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட இதை வந்து பிடிக்கிறோன்னா நம்ம மோசம் போகிறோம்னு அர்த்தம். நம்ம தேவனை விட்டுட்டோம். நமக்கு ஆசையெல்லாம் அந்த பொருள் மேலதான். அந்த பிடிக்குது. அந்த ஸ்பிரிட் வந்து சைக்கிள் வேணும், சைக்கிள் பிடிச்சிக்குது. இப்ப தவளை வந்து உட்கார்ந்து பாருங்க. இந்த நான் பார்த்தது நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த அவர் இறந்து அந்த பூஜை ஏதோ நடக்குது, அங்க வெளியிருந்து வந்த ஒரு தவளை, பெரிய தவளைங்க, டக்குன்னு கரண்ட் போகுது, தவளை ஓடி வந்து அந்த பெட்டி மேல உட்காருது.
அந்த கொஞ்சம் பணம் இருக்கு பாருங்க, பெருசா பணம் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன சின்ன பணம் தான். அது மேல வந்து உட்காந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு அவ்வளவு பிடிக்குது. பணம் தான், சின்ன சின்ன பணம் பிடிக்குது, இந்த காயின்ஸ் இதெல்லாம் பிடிக்குது. நம்ம எவ்வளவு தாழ்த்திட்டோம் பாருங்க, நம்ம ஸ்பிரிட்டை பழக்கல. நம்ம ஸ்பிரிட்டை பழக்கணும். இந்த சின்ன சின்ன காரியத்து மேல எல்லாம் இச்சையே வைக்க கூடாது. இந்த உலகத்து பொருள் மேல என்னைக்கு இச்சை வைக்கிறீங்களோ பரலோகம் தெரியாது. இந்த உலகத்து பொருள் மேல நம்ம இச்சைகளை விட்டுவிட்டால் நமக்கு பரலோகம் கரெக்டா தெரியும், நமக்கு எந்த குறைவும் இருக்காது. இது ஒரு ஐடியா தான் சொன்னேன். இது வந்து நம்ம வேதத்து மூலமா விளக்குறோம். இந்த ஐஸ்வர்யவான் கதை வந்து அருமையா ஆண்டவர் சொன்னார். அவருக்கு தெரியாதான் நமக்கு தெரிய போகுது. இது தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தது, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் நம்ம பேசுறோம். நம்ம வேற விதமா எதுவும் பேசல. சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஒரு இதை பாருமா, நம்ம முடிய போது இந்த படம் பாருமா. உலகத்துல பெரிய பொல்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. பெரிய மோசமான காரியங்கள் நடந்திருக்கு. ஒரு சம்பவத்தை குறித்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். போன வருஷம் 9 ஆகஸ்ட் 24 ஒரு 31 வயசு டாக்டரை ஒரு பிசாசு பிடித்தவன், மோசம் போனவன், அந்த டாக்டர் வந்து 36 மணி நேரம் வேலை செய்து களைப்பா படுத்திருக்கும் போது, சின்ன பிள்ளை தானே, 31 வயசுனா டாக்டர், அந்த பிள்ளைய வந்து அவளை கொலை பண்ணி, அதாவது கற்பழித்து கொலை செய்து, நாட்டிலேயே ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. இந்திய நாட்டில் கல்கத்தால நடந்தது. ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் இது ஒண்ணும் இல்லை, ஆயிரக்கணக்கில் நடக்குதான். சில நேரங்களில் சம்பவங்கள் வெளியே வரும். இப்ப கூட போன வாரத்துல ஏதோ புத்திரஜயால ஒரு கேஸ் ஆகுது. ஒரு படிக்கிற பிள்ளைய மணீஸ்வரி சைபஜயால ஒரு பிள்ளைய தலையில அடிச்சு கொலை செய்து, எவ்வளவு மோசம், எவ்வளவு கொடுமையான மனுஷர்கள், ஈவு இருக்கிறலாத மனுஷர்கள். அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இயேசு தெரியாது. அது இந்து குடும்பம் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் பஞ்சாபில. சோ ஒருவேளை தெரியாத இருக்கலாம், இந்த சூழ்நிலையை பார்த்தா தெரியாதுன்னு நமக்கு தோணுது. அந்த கொலையை செய்தவனுக்கு கண்டிப்பா அவனுடைய பிசாசுடைய கிரியை அது தெரியும். மோசம் போக்குகிறவன் அவனுக்குள்ள இருக்கிறான். மோசம் போய் விடுறதுக்கு இந்த பிள்ளை ஏன்னா கர்த்தர் தெரியாது. அதான் ரெண்டு விதமா மோசம் போவார்கள், மோசம் போக்குவார்கள். இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒருவர் மோசம் போவார், இன்னொருத்தர் மோசம் போக்குவார். இந்த ரெண்டும் கூட்டு சேர்ந்துதான் இந்த உலகத்துல இத்தனை பிரச்சனையும் கொடுக்குது. அதனாலதான் நம்ம தேவன் ரெவலேஷன் 22 என்ன சொல்லியிருக்காரு, 12 - 15 வரை சொன்ன படித்தால் தெரியும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எப்போ வருவாருன்னு. ஒரு மனுஷனுடைய ஜீவ காலத்திலேயே அவர் வந்து போயிட்டு தான் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கே தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், 2000 வருஷம் கழிச்சு வருவாரு, 1000 வருஷம் கழிச்சு வருவாருன்னு நினைக்கிறோம். நோ, அவனுடைய ஜீவ காலத்துல வந்து போயிட்டு தான் இருக்கிறார். எப்படி அன்னைக்கு பீட்டர் பின்னாடி கூட நடந்து சென்று அவன் கண்ணு மூடி இருக்கு தெரியல, அவர்கிட்டயே சொல்றாரு, 3 நாள் முன்னாடி என்ன ஆச்சு தெரியலையாப்பா, உனக்கு தெரியாதாங்க. அவர்கிட்டயே உயிர் தெழுந்து வரவர்கிட்டயே சொல்றாரு. அப்ப நம்ம கண்கள் மூடி இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தவர் உயிரோடு உலாவிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறார். அவர் இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் என்றவர் வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த பொல்லாங்கன் எல்லாம் அழியதான் போகிறார்கள். ஏன்னா அவர் கையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட இந்த வல்லமையுள்ள தேவன் அவர் என்ன சொல்றார், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் ஆயிருக்கிறேன். இவரை யாராவது சிலுவையில் அறைய முடியுமாங்க? மனுஷனை சோதிக்க வைத்து பொல்லாதவர்களை பிரித்தெடுத்து விட்டார். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் நம்ம இப்ப பேசணும். அவருக்கு என்ன பிடிக்கும் நம்ம தேடணும், அவரோட நம்ம சம்பாதிக்கணும், அவரோட பேசணும், அவரோட வார்த்தைகள் நம்ம தேடி தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். அவரோடு இருக்கும்போது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், மோசம் போகிறது. இப்ப 15வது பாருங்க, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு போக மாட்டார்கள். இப்போ எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சூனியக்காரர்கள் போயிடுவார், நான் ஒத்துக்கிறேன்.
விபச்சாரக்காரர், கொலைபாதகர்கள்லாம் போகிறார்கள். விக்கிரத்தையே நம்பி போனவர்கள் மோசம் போனார்கள். பொய்யை விரும்பி பொய் பின்னாடி போற இந்த அரசியல் கட்சி இதுங்கள் எல்லாம் பொய் பேசுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க யாரும் போக போறது இல்லை நித்திய ஜீவனுக்கு. அந்த நாய்கள் என்ன செய்தது? நாய்கள் போகாது, நித்திய ஜீவனுக்கு போகாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்ததை சொல்றேன். நாய்கள்ன்றது ஒரு பிராணிக்கு உதாரணம். எல்லாருக்கும் தெரியும், பிராணிகள், காட்டு ஜீவன்கள், இதெல்லாம் நர ஜீவன்கள், இந்த பிராணிகள், மிருகங்கள் இதெல்லாம் போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? அது போகாது. அது நாய் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விதத்துல நாய் நீங்க தமிழ்ல எப்படி, இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவீங்க? டிஓஜி. டிஓஜினா நேரா நாய். அத டிஓஜி திருப்பி போட்டா என்ன வருது? காட். அப்போ காடுக்கு எதிரானவர்கள் எல்லாம் போக மாட்டாங்க. எவன் காட் இல்லைன்னு சொல்கிறானோ, எவன் கர்த்தர் இல்லை என்று சொல்கிறானோ, அவன் நித்திய ஜீவனுக்கு போக மாட்டான் என்பதை இங்கே எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் நாய்கள் இங்கே எழுதியிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? கர்த்தரை வெறுத்தவன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யாதவன், கர்த்தரை விரும்பாதவன், அவன் எதிராக இருப்பான். அவன் நாயாகி விட்டான். அவன் போவதில்லை. அது இயேசுவின் பார்வைக்கு நாய் தான். சரியா? சோ இந்த இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம போதுமான வரைய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்கிறான்னு சொல்லி எத்தனமா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கர்த்தரோட இருக்கணும். நேற்று அவர் என்னை தெரிந்து கொண்டார், இன்றைக்கு நான் விட்டு விடுவேன்னு சொல்லக்கூடாது. நான் என்றைக்கும் நான் தெரிந்து கொண்டவனா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தரே சில காரியங்களை மக்களுக்கு ஒப்படைத்திருக்கும் போது அந்த மக்கள் சரியாக செய்யவில்லை. சரியா? ஏசாயா 22 படித்தால் தெரியும். 20 22. ஏசாயா 22 வரை படித்தால் தெரியும். அவர் செப்பனாவை ஒப்படைத்தார். நீ செப்பனா, நீ நல்லா செய்ப்பானா? செய்யல. அவன் கல்லறை கட்டி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? எலியாக்கிம் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. எலியாக்கிம் இவன் எல்லாம் செய்வான். அதனால அதாவது எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை அவர் அழைத்து, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தருவித்து, உன் கச்சையால் அவனை இடை கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கு யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளில் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இயேசு கர்த்தர் சொன்னார். ஆனா அது நடந்ததா? இல்லையே. எலியாக்கீம் தூக்கி போட்டார். அதனால அவரு இன்னைக்கு இதை சொல்லிட்டாருன்னு நம்ம பெருமைப்படக்கூடாது. என்னைக்கு அவருக்கு நம்ம மேல நம்பிக்கையா இருக்கு, நம்ம என்னைக்கும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. கர்த்தர் அப்பப்ப பிளான மாத்திடுவார். ஆமா, நம்ம அவர் பிளானுக்குள்ள ஃபிட்டா இருக்கணும். நம்ம கரெக்டா இருந்தா அவர் நம்மளை விட மாட்டார். நம்ம தவறு செய்தால் யாரா இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு செய்யற துரோகமாக இருக்கும். தவறே செய்யக்கூடாது. நம்மளால கூடுமான வரைய கர்த்தரோட கூட இருக்கணும். இப்பொழுது இது முக்கியமான செய்தியாக நான் கருதுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில அடிபட்டதெல்லாம் அந்த புஸ்தகமாவே எழுதியிருக்கிறேன். இன்னர் மேன் புக்னு. இது 4 சந்ததிகள் எங்க குடும்பத்துல, அதாவது தாத்தா பாட்டியில இருந்து அப்பா அம்மா நாங்க எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கிற 4 சந்ததி கர்த்தர் எப்படி தீர்ப்பு, அவருடைய விசாரணை எப்படி இருந்ததுன்றத நான் எழுதியிருக்கேன். நல்ல குடும்பம் தான், ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் பலதை செய்யலை. பிரியமில்லாத காரியங்கள் செய்ததுனால கர்த்தருடைய கோபாக்கினை வீட்டுல வந்தது. அதனால நாங்கள் நிறைய காயப்பட்டோம், வருத்தப்பட்டோம். நிறைய காரியங்கள்ல எங்களுக்கு இதுல சமாதானம் இல்லாம போயிடுச்சு. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு யாருக்கும் வராத இருக்கப்படி நம்ம பாதுகாத்தோம். சில காரியங்கள் நான் இங்க சொல்லி முடிக்கிறேன். NJPH church members and all viewers of the video, I want to tell this. What should we have to do now? இப்ப நம்ம என்ன செய்யணும், அதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். We should know our position. You should know your position. நம்ம எங்க இடத்துல இருக்கிறோம். பொசிஷன்னா இந்த GPS பொசிஷன் இல்ல, நம்மளுடைய பொசிஷன் இன் லைஃப். கர்த்தர் கூட எவ்வளவு ஆழமா இருக்கிறோம், நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரியணும். நம்ம தாய் தகப்பன் யாரு, தாத்தா பாட்டி யாரு. ஏன்னா ஒரு 3ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறார் இல்லையா? அதனால கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். நம்ம பிள்ளைகளை பார்க்கறது மாதிரி கொஞ்சம் பின்னாடி நம்ம தாய் தகப்பன் யாரு, நம்ம தாத்தா பாட்டி யாரு, அவர்கள் செய்த கர்மங்கள், நன்மைகள் எல்லாத்தையும் நினைக்கணும். நல்லது செய்தா நல்லதுன்னு நினைக்கணும், கெட்டதை செய்தா அதையும் நினைக்கணும். இதுல என்னன்னா,
நோ யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பேரண்ட்ஹுட். அதுல என்னென்ன விளைவுகள், சின்ஸ், பாவங்கள், என்ன ஒரு நல்லது செய்திருப்பாங்க அதையும் நினைக்கணும். அதை நினைத்து இதுல என்ன ஒரு நாங்க படித்துக் கொண்டதுன்னா, ஒரு தாய் தவறு செய்தா கண்டிப்பா மகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தகப்பன் தவறு செய்து ஒரு வழியில வந்தா தகப்பனுடைய பிள்ளைக்கும் அது தாக்கம் இருக்கும், மகனுக்கும். அதனால இதை நம்ம அறியணும். தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை அறியணும். யார் எங்கிருந்து வந்தோம் பிள்ளைகளுக்கு தெரியாது. சிறு பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு கோச் கொடுக்கணும். யார் யார் இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க மெச்சூர்டா இருக்கீங்களோ, உங்க தாய் யாருப்பா, உங்க தந்தை யாருப்பா, இதை தெரிஞ்சுக்கிட்டா விளைவுகள் தெரியும். பொல்லாங்க அந்த கணக்கு கொண்டு போவான். அந்த மோசம் போக்குறவன் அவன் கையில அந்த கணக்கு இருக்கும். அந்த புக்கு அவனுடைய புக்கு. அதுல எழுதியிருக்கும், இந்த தாய் இப்படி செய்தால் மகன் எனக்கு வேணும், இந்த தந்தை இப்படி செய்தால் மகன் எனக்கு வேணும், இல்ல தாய் தந்தை 2 பேர் இது செய்தால் இந்த பிள்ளைகள் எனக்கு வேணும், இப்படின்னு ஒரு கணக்கோட சொல்லுவான். அந்த கணக்கு புக்கு அவன் கையில இருக்கிறத கிறுக்கப்பட்டு போடணும்னா அதிகாரம் உள்ள தேவன்கிட்ட இந்த கணக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் தேவைன்னா, இதை பார்த்தா எல்லாருக்குமே கர்த்தர் தேவையாகவே இருப்பார். ஏன்னா யாருமே யோக்கியமாக இருக்க போறதில்லை. அப்படி யோக்கியமாக இருந்தால் அது உங்க இஷ்டம். ஆனால் எப்போ மூமெண்ட் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சோ உடனே போற வேண்டிய இடம் கர்த்தர் தான். ஏன்னா அவர் சீக்கிரத்தில் வருகிறேன், காலம் சமீபமாய் இருக்கிறதெல்லாம் அங்க சொல்லியாச்சு. காலம் சமீபமாய் இருக்கிறது, இதுக்கு மேல இல்லை. அந்த காலம் எப்பன்னு தெரியாது. இப்ப உயிரோட இருக்கிறது தான் காலம். நாம் இப்பொழுது ஜீவனோட இருக்கிறோமா அதுதான் காலம். 50 வருஷத்துக்கு அப்புறம் வர காலம் கிடையாது. இது காலம் சமீபமாய் இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ இதே இதுல தாய் தகப்பனுடைய பாவங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேராதபடி பிள்ளைகள் அலர்ட்டாய்க்கணும். தாய் தகப்பன் இதே காரியத்துல பாவம் செய்தார், அதை விட்டு விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள சீக்கிரத்துல வரணும். பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அப்பதான் யாரெல்லாம் பிள்ளைகள் ஏத்துக்காக இருக்காளோ இயேசுவே, அவர்களெல்லாம் காப்பாற்றணும். ஃபர்ஸ்ட் தாய் தகப்பனும் அதுல முன் வரணும். முன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். தாய் தகப்பன் வரவில்லை என்றால் பிள்ளைகள் ஓடி போகணும். ஓடி போய் கர்த்தரை ஏற்றுக்கணும். ஓடி போய். ஏன்னா இந்த தாய் தகப்பனால உங்களுக்கு நன்மை நடக்க போறதில்லை. தீமை கண்டிப்பாக மோசம் போக்குகிறவன் மோசம் போக்க போகிறான். அது எந்த நொடியிலும் போக்குவான். எந்த நொடியிலும் உங்களை காக்க அதிகாரம் உள்ள தேவன் தேவை. அந்த அதிகாரம் உள்ள தேவனை கண்டுபிடிக்க தான் முதல்ல நீங்க ஓடி போய் ஒரு பைபிளை வாங்கிக்கணும். ஓடி போய் சீக்கிரத்தில் உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜ், தமிழ் படிச்சா தமிழ் படிங்க, இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் படிங்க, மலை படிச்சா மலை படிங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல படிக்கக்கூடிய இந்த பைபிள், ஹோலி பைபிள், திருப்பி சொல்றேன், எல்லா பைபிள், நிறைய பைபிள் இருக்கு மார்க்கெட்ல. ஹோலி பைபிள், ஹோலி பைபிள் வாங்கணும். ஏதோ ஒரு பைபிள் வாங்கி வந்துடக்கூடாது. ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பரிசுத்த வேதாகம புக்கை சீக்கிரத்துல போய் வாங்கி அதை ஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. உலக தோற்றம் முதல் உலகம் எங்க போய் நிக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு பட்டயமாக இருந்து இந்த மோசம் போக்குகிறவன்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றும். இது நீங்க முதன்மையாக செய்ய வேண்டியது. அப்புறம் இதை செய்து செய்து இப்ப படிக்கும் போது சில நேரங்களில் சில டவுட்டுக்கு வரும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் உங்க ஏரியாவில் இருக்கிற மெச்சூர்டான ஒரு முதிர்ந்த வேதத்தை அறிந்த ஒரு போதகர்கிட்ட போய் பேசணும். நீங்க இதை பற்றி விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை பற்றி பேசும்போது ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வரும். அவரே உங்களுக்கு காட் ஃபாதராவோ காட் மதராவோ இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் கூடியமானவரே சீக்கிரத்துல போய் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா கர்த்தர் உங்களுக்குள்ளே தங்குவார். கண்டிப்பாக மோசம் போக்குகிறவன் உங்களை பார்க்கவே மாட்டான், உங்க பக்கமே வரமாட்டான். ஏன்னா இது ஒரு போராட்டமான ஆயத்தம். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். அதனால்தான் இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்வது என்றால், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு உங்களை கொடுத்து நீங்கள் தேவ வழியிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, அவருக்கு பிடித்தமாக செய்து தேவனுடைய நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள நீங்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நேரத்தை கொடுத்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் இந்த மைக்கை அடுத்து வருபவர்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. புரிஞ்சுதா? பழைய பாம்பை தேடாதீர்கள். நிறைய பாம்புகள் மனுஷருக்குள்ள பதுங்கி இருக்கு. நாம அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா பழைய பாம்பு தான். அதை விட்டு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. நல்ல தேவனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரலோக தந்தையே,
கர்த்தாவே, அடியன் மூலமாக ஒரு பெரிய கருத்தை எளிதாக சொல்ல அடியனுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்திலே ஆண்டவரை வந்திருந்த பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதியும் சுவாமி. இவர்களை பொல்லாங்கன் கண்படாதபடிக்கு ஆண்டவரை நீர் காக்கணும் சுவாமி. கர்த்தாவே, பொல்லாங்கனின் சித்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கிறுக்கி போட்டு அதிகாரமுள்ள தேவன் நீர்தாமே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கரம் தாங்கி வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரை மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை, இந்த வந்திருக்கிற பிள்ளைகளும் வீடியோ காணுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை எவரும் மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே உமது பக்கம் இழுத்துக்கொள்ளும் ராஜா. நீர் ஜெயத்தின் தேவன், நீர் நித்திய ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜெயத்தையும் கொடுக்க நல்ல தேவன். கர்த்தாவே, உம்மை அறிந்து கொண்டு உம்மை பின்தொடர ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினாலே கர்த்தாவே உமது பரிசுத்த சிந்தையினாலே நிரப்பி உமது பக்கம் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இருக்கிற ஃபேக்ட் நமக்கு சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு. ஆதியில இருந்து தேவன் எப்படி உருவாக்குனாரு, அதே மாதிரி ஆதியில இருந்து பிசாசு எப்படி தேவன் மூலமா உருவானா அது குறித்து தெளிவாக செல்வ பிரகாஷ் அவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டுங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோட அனுமதி இல்லைனாக்கா பிசாசானும் வரமாட்டான். தேவன் தான் அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறது. பிசாசானவனுக்கு தேவன் தான் அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறாரு. பிசாசானவனுக்கு அவன் மனுஷ கொலை பாத்தகன். மனுஷனோட முகத்தை உடைப்பான், இருதத்தை உடைப்பான், அசிங்க கரை பூசுவான், கறி பூசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கறி பூசுவான். அவன் பொய்யனும் பொய்யுக்கும் தகப்பன். பழைய பாம்பு இல்ல அவன், தகப்பனாக இருக்கான். யாரை எப்ப எப்படி வகை தேடி முழுங்கலாமோ காத்துட்டு இருப்பான். இவன் தான் பிசாசு. ஹல்லேலூயா. சோ நாலா பக்கம் நம்ம இருதயத்துல இயேசு இருக்கணும். நமக்கு ஒரு பாதுகாப்புனா இயேசு தான் இருக்கணும். இருதயத்துல இயேசுக்கு மட்டும் தான் இடம் கொடுக்கணுமே தவிர பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏசப்பா தான். அந்த ஏசப்பாக்கு தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவரை வழி நடத்தினார். அதே இயேசு மூலமா தான் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான வழிகளும் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்தானத்து மூலமா அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக தேவன் என்ன தெரியப்படுத்தி இருக்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். அதே நேரத்துல தேவன் அவரோட கூட தான் இருந்தார். அப்ப நம்மள ஏசப்பா அபிஷேகம் பண்றாங்களோ அதே தேவன் தான் நம்மோட கூட இருக்கிறது மூலமா தான் பிசாசின் வல்லமையை அவர் சுட்டெரிச்சு போட்டுட்டு இருந்தார். பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கிட்டு இருந்தார் இல்லையா. சோ இதுதான் தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வரணும்னா நம்ம அவரோட மாதிரி போல நம்ம நடக்கணும். அப்பதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அவர் இருக்கிற வண்ணமாகவே, அதாவது பரலோகத்துல அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சும்மா ஏனாதானெல்லாம் பிசாசெல்லாம் யாரும் எரிக்கலாம் முடியாது. அந்த வல்லமை இருக்கணும். ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்கணும். அட் த சேம் டைம் பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு, யாருக்குள்ள என்ன விஷயம் மூலமா பேசுறான்றது நமக்கு தெரிய வரணும். அப்ப நம்மளோட ஆவியில பசுத்த ஆவியானதை வெளிப்படுத்த முடியும். எஸ், இந்த வார்த்தையை இவன் பேசல, இவனுக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. ஹல்லேலூயா. சோ அதனால ஏசப்பா நமக்கு ஒரு பிதாவாக இருந்து அவர் நம்ம கூடவே அவர்தான் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பறித்தும் உன்னோட கூட இருப்பேன்னு. அதே மாதிரி நம்மளும் அவர் கூடவே இருந்தா மட்டும்தான் அந்த ஜர்னி டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா நடுவுல எவ்வளவுதான் எலியாக்கிமோ அத செப்னாக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்து பண்ணாலையோ, சாலமன்கள்லாம் எவ்வளவு பிரியமாக இருந்தார். ஆனா இந்த 3 பேரும் பரிசுத்த புக்ல வரவே இல்லையே, ஹெப்ரேயர்கள் புக்ல வரவே இல்லையே. சோ அப்ப வரலனாக்கா, அந்த பசுத்தவான்கள் இடத்துல வரலனாக்கா, ஹோலி பைபிள்ல எழுதப்படலனாக்கா, அந்த லிஸ்ட்ல வரலன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் அவங்க 3 பேர் எங்க போயிருக்கிறாங்கன்னு. சோ அதனால நம்ம தேவனுக்கு பிரியமாக கடைசி மூச்சு
இந்த மூச்சு போகிற வரைக்கும் நம்ம கூட அவர் கூட இருக்கணும்ன்றதான் தேவன் விருப்பப்படுறார். அதனால தேவன் மரணத்தின் அதிபதியை பிசாசானவன் ஏசப்பா தன்னுடைய மரணத்தினால ஜெயித்து நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு மெசேஜ். கரங்களை தட்டுங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. Peace be with you all. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே. ஆமென். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Yours is the kingdom, power, and glory forever. Amen. 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 Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் புனிதமான காரியங்களுக்கு பயன் உண்டாகுது. இந்த மெசேஜ் மூலமா நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏசப்பாக்கு நம்ம இவ்வளோ அன்பு செலுத்தின அந்த ஏசப்பா, நமக்காக தன் ஜீவனே கொடுத்திருக்கிற அந்த ஏசப்பாக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். முழுமையா நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கணும். இந்த நல்ல தேவனுக்கு நம்ம தன்னை தானே நம்மளும் அர்ப்பணிக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்ன நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாகவே மாறோடு சேர்க்கவே புறமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். உம் சொந்தமாகவே மாறோடு சேர்க்கவே புறமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே.
கர்த்தர் என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. Hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். Amen. உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தையை கொண்டு எங்கள் மூலமா ஆண்டவரே நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. பழைய பாம்பு இந்த சத்ரு எப்படி எல்லாம் வாழ்க்கையில கிரியை செய்கிறான்றது ஆண்டவரே, எப்படி நாங்க எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றது ஆண்டவர் அந்த ரகசியங்களும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க எங்க கூடவே இருக்கணும், எங்களை நீங்க தாப்பா வழி நடத்தணும். அதுக்காக உமக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு உமது பிள்ளைகள் வீட்டு போறக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, தெளிந்த புத்தியாக ஞானமாக இதுக்கு மேல பிசாசு வஞ்சிக்கிறவனோட கைகள்ல நாங்க சிக்க மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் ராஜா. ஏசப்பா எங்களை வழி நடத்துவார், அவரு நம்மள பாதுகாப்புவார். ஒருவேளை தாய் தகப்பன் ஏசப்பாட்ட வரலன்னா பிள்ளைகள் நாங்க வந்துடுறோம் ஒரு முடிவு தெரியப்படுறதுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் வரலன்னா தாய் தகப்பன் முதல்ல முன்னாடி வருங்க, இயேசுவோட ராஜ்யத்துக்கு சேர முடியும்ன்றது தெரியப்படுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீ நடத்தினீர் ராஜா. இனி வர போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ அத்தனை பேரும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா தேவனை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆம் ராஜா, வார்த்தையின் வழியாக எங்கள் மத்தியில் வந்து மிக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சுவாமி. ஆனால் சுவாமி நீரோ நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, சாத்தானவனின் தந்திரத்தை நீர் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, நாங்கள் மோசம் போகாதபடி அப்பா தேவனை உமது வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் பிள்ளைகளாக உமது வார்த்தையை தியானித்து உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பிள்ளைகளாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனை வேலையில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தின் ஆளும் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனை தேசத்தில் வாழும் ஒவ்வொரு ஜனங்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, சாத்தானவன் அப்பா தேவனே அவர்களுடைய மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறான் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் அப்பா தேவனே அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன்
சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீர் மாத்திரமே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருவரும் அப்பா தேவனே நீர் மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வாலிப பிள்ளைகள் அனைவரையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விசேஷ முறையில் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உலக காரியம் உள்ள ராஜா அப்பா தேவனே உமது ராஜ்யத்தை மாத்திரம் தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரயாசம் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நித்திய ஜீவன் வரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, உமது பிரசன்னம் அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரயாசத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, உமது கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமது செவிகள் அப்பா தேவனே எங்களுக்காக திறந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நீர் மகளை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா தேவனே ஒவ்வொரு நாளும் நீர் மகளோடு கூட இருந்து இடைப்பட்டு வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் மகளை நீர் கனப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தாயை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே பிரதர் பிரகாஷை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அவர் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். அவர் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் மகனாக நீர் அவனை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே மகன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகனுடைய திருமண காரியத்தை கூட நீர் சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகனை பாதுகாத்து நீர் வழி நடத்தும் சுவாமி. மகள் செழியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகளையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினால் நிரப்பி அப்பா தேவனே மகளோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே சுவாமி என் குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே என் இரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மிக விரைவில் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது கரம் பிள்ளைகள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்களை ஆசீர்வதித்து நீரே வழி நடத்தும் சுவாமி. தெளிந்த புத்தியை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட இஸ்ரவேல் தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மிகவும் நீர் நேசிக்கும் தேசம் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே உன் அரங்கத்தில் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் உண்டாகும் என்று சொன்னீரே சுவாமி. அந்த தேசத்தில் நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் அப்பா தேவனே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் விசேஷமாக சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஏற்ற வேளையில் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் செய்து முடிக்கும் நல்ல தேவனாக இருக்கிறேன் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நல்ல ஞானத்தினாலே நிரப்பி வழிநடத்தும் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நீரே தகப்பனாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்னீரே ராஜா. அந்த வாக்குத்தத்தின்படி எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இதை அனைத்து முதொரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. God bless you all. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோக்களை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.